குட் மார்னிங்மா. குட் மார்னிங் மேம். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நேத்து ரெடி பண்ணது எல்லாத்தையும். ஷாலினி போட்டோ அனுப்பிச்ச மாதிரி தெரியல. கவிதா அனுப்பிச்சிருந்தாங்க, பிந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்தது நந்தினி. இன்னொரு நந்தினி என்ன, ஒண்ணுமே அவங்க போட்டோ இது வரைக்கும் எதுவும் அனுப்பவே இல்லை. பேப்பர் பட்டன் போடல, எதுவுமே செய்யல, டவுட்டும் கேட்கல. அப்புறம் இன்னொருத்தவங்க பேர் ஏதோ சொன்னாங்களே, அவங்க மார்னிங் ஸ்டார் என்னமோ சொல்லிட்டு ஒரு இது வருது. ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க ஒன்றும் போடலையே. இந்த ஹெமிங் பண்ணது இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. மீதிலாம் அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணலையா, இல்ல புரியலையா என்னன்றது இன்னைக்கு டவுட் கிளியர் பண்ணிக்கோங்கம்மா. எல்லாம் பேப்பர் பேட்டர்ன் போட்டு பாத்தீங்களா? துணியில கட் பண்ணீங்களா? பிளவுஸ் கட் பண்ணி பாத்தீங்களா? மேம் நந்தினி பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. நான் இன்னும் பிளவுஸ் மட்டும் தான் மேம் பண்ணல. ஏன்? நேத்து கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருந்துச்சு. பாப்பாக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு மேம். ம். அதனால பண்ணலைங்க மேம். சரி சரி. ஏன்னா நமக்கு கிளாஸ் இன்னையோட முடியுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 5 days. நீங்க ஆமாம். போட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டவுட் எப்படி என்ன அப்படின்றது தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் அதுல என்னென்ன டவுட்ன்றது தெரியும். அதுக்காக தான் உங்களை வீட்ல பேப்பர் பேட்டர்ன் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா அளவுமே நான் மெஷர் பண்ணி நேற்று போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன். மீதி பேரு கவிதா, ஷாலினி, பிந்து இவங்கெல்லாம். மேம் என் பேர் பிந்து மேம். சொல்லுங்கம்மா. மேம் நான் ஆக்சுவலி பேப்பர் பேட்டர்ன் அனுப்பிச்சிங்க. துணியில மட்டும்தான் அனுப்பணும். அது இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேங்க மேம். இன்னைக்கு எது ஈவினிங்குள்ள பிளவுஸ் பேப்பர் பேட்டர்ன் அனுப்பிச்சிருந்தீங்க? ஆமா. அனுப்பிச்சிட்டேன் மேம். அது ஆ துணியில மட்டும் இன்னைக்கு பண்ணி அது இன்னைக்கு ஈவினிங்குள்ள அனுப்பிச்சிடுறேங்க மேம். சரி. துணியில கட் பண்ணி அதே மெத்தட் தான். அப்படி உங்களுக்கு துணியில கட் பண்ணும்போது டவுட் இருந்ததுனாக்கா நீங்க எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. சரியா? நான் ஆ இது கேட்டுட்டு கூட செய்யுங்க வேணா. சரி ம். மேம். ஷோர் ஷோர். சரி. ஓகே. அதுக்கப்புறம் அது எப்படி ஸ்டிச் பண்றதுன்றதெல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுங்க மேம். ஆ அவங்க ஷாலினி என்ன ஆச்சுது? மேம் நந்தினி பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. அந்த பிளவுஸ்ல வந்து கையில தைக்கிறது எந்தெந்த இடத்துல எது மட்டும் தெரியலைங்க மேம் எனக்கு. அதுல ஒண்ணும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் கெட்டி தையல் போட்டுடணும். ஆ அதுக்கு அடுத்தது இடுப்பு மடிச்சு தைச்சோம், பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் மடிச்சு தைச்சோம். அந்த ஆ. இடத்துல ஹெம்மிங் பண்ணிடணும். ம். அதுக்கப்புறமா நம்ம கிராஸ் பீஸ் வச்சோம். ஆமாம் மேம். கிராஸ் பீஸ் வைக்கும்போது நீங்க அந்த இடத்துல கெட்டி தையல் தான் போட்டு செய்யணும். சரி ஃபர்ஸ்ட் ஓகே. கெட்டி தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம படிமான தையல் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஓட்டு தையல் வேணா போட்டுடலாம். ஓட்டு ஆ. தையல் போட்டுட்டு திருப்பி ஹெம்மிங் பண்ணணும். கை சரிங்க மேம். ஜாயின் பண்ணும்போது கீழே மடிச்சு வைக்கிறது ஹெம்மிங் பண்ணணும். நம்ம பாடியில வச்சு கையை ஜாயின் பண்ணும்போது கெட்டி தையல் போடணும். அதுக்கு தான் சொன்னேன், ஒரு தையல் மட்டும் நீங்க போட்டா போதும் கையால ம். தைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மீதி நம்ம இந்த டாட் பிடிக்கிறது எல்லாமே கெட்டி தையல்ல தான் வரும். அதுக்கப்புறம் அந்த இது நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல மேம், என்னம்மா? கையில தைக்கிறவங்க தான் வந்து ஒரு தையல் போடணும், மிஷின்ல தைக்கிறவங்க 2 தையல் போடணும் சைடு அப்படின்னு சைடு சொல்லிட்டு. சைடு ஜாயின் பண்றதுக்காக சொன்னேன். சைடு ஆ ஜாயின் அதான். பண்ணும்போது 2 ஆ. தையல். ஏன்னா அது நம்ம டைட்டா இருக்குது அப்படின்னா பிரிச்சு விடுவோம் இல்லையா? கையில ம். தைக்கும் போது எதுக்கு ரிஸ்க் எடுத்து செய்யணுமே அப்படின்றதால சொன்னேன். இல்ல என்னால செய்ய முடியும்னாக்கா செஞ்சுக்கலாம் வேணா. சரி ஓகே. அது சரிம்மா. நம்மளோட பிளவுஸ் கூட நீங்க அளவு எடுத்து வச்சுக்கலாம்ல மேம்? இப்ப நீங்க நான் சொன்ன அளவுல ஒண்ணு செஞ்சிருங்க. ஏன்னா இது சின்ன அளவு நான் உங்களுக்கு சொன்னது. எடுக்கும் போதே ரொம்ப பெரிய அளவுல நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். சின்ன அளவுல ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டோம் அப்படின்னும் போது இதே மெத்தேடு தான் தைக்கிறது. எல்லாமே அளவு தான் கொஞ்சம் உங்களுக்கு பெருசா வரும். அதனால இந்த அளவு நான் சொன்ன அளவுல ஒரு பிளவுஸ் சும்மா வேஸ்ட் துணியில ஏதாச்சும் ஒண்ணு தச்சு காமிச்சிருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பிளவுஸ் அளவை வச்சு நீங்க எப்படி செய்யணும்ன்றத செய்யுங்க. அதான் மேம், நீங்க பிளவுஸ் வச்சு தைச்சு காமிச்சீங்கல்ல மேம், ஆமா. நம்ம நம்ம பிளவுஸ் வைக்காம அதே அளவே வச்சுக்கணுங்களா? எப்படி? புரியல. நீங்க வந்து ம். சும்மா ஒரு இதுல பிளவுஸ் வச்சு தைச்சு காமிச்சீங்க. ஆ
இப்போ நம்ம தைக்கும் அதுதான் போது நானு எப்படி இல்லம்மா, அப்புறம் நேத்தி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கல்ல, அளவு பிளவுஸ் வச்சு எப்படி கட் பண்றதுன்னு கேட்டதுக்கு அப்புறமா, நான் அளவு பிளவுஸ எப்படி வச்சு, அதுக்கப்புறம் 1 1/2 இன்ச் பிளஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் துணி மடிக்கணும் அப்படின்றது காமிச்சேன் இல்லையா? ஆ பேக் சைடு இந்த சைடு அக்கு சைடுல இருந்து இந்த சைடு அக்கு சைடு வரைக்கும் 4 தையல் ஜாயிண்ட் ஆயிருக்கும். அந்த இடத்துல புடிச்சுக்கணும். புடிச்சு இங்க இருந்து மார்பு ஸ்டூல வச்சு பார்த்து 1 1/2 இன்ச் பிளஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அத மடிச்சு போடணும் அப்படின்னு சொன்னேன்ல, அதே மெத்தட்ல தான் செய்யணும். சரிங்க. அந்த மெத்தட்ல தான் செய்யணும். இப்போ உங்களுடைய பிளவுஸ நீங்க எடுத்துக்கங்க. உங்க ம் பிளவுஸ எடுத்துட்டு அந்த மாதிரி மார்பு ஸ்டூல வச்சு பாருங்க. ஒரு பிட் ஒண்ணு எடுத்துக்கங்க. என் வீட்ல எதனா ஒரு பிட் ஜாக்கெட் பிட் இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு மார்க் மட்டும் பண்ணி பாருங்க. மார்க் பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது. கட் பண்ணாதான் வந்து இதுவா கட் இருக்கும் இல்ல மேம்? பண்ணிட்டாதான் அதுக்கப்புறம் ஒண்ணுத்துக்கும் அது ஒரு பிட்லயே நீங்க இந்த சைடுல திருப்பி போட்டு செய்யலாம். ஒரு 3 4 தடவை நீங்க செய்யலாம். சரிங்க. ஆ, அதனால சரி. நீங்க ஹலோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டவுட் இருந்ததுன்னாக்கா நீங்க எனக்கு ஒரு போட்டோ எடுத்து நீங்க கேளுங்க. கேட்டுட்டு கட் பண்ணுங்க. துணியில கட் பண்ணும்போது மட்டும் ஏதாவது சரிங்க. டவுட் இருக்குதா என்ன அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிட்டு வேணாலும் உங்களுக்கா அது கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. இல்லன்னாக்கா கூட நீங்க எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. சரிங்க. ம், சரிம்மா. வேற யாருக்குன்னா நேத்து டவுட் உங்ககிட்ட இருக்காமா நான் கவிதா? நிறைய டவுட் கேட்டிருந்தேன் மேம். சாரி மேம். அப்படிலாம் கிடையாதும்மா. நீங்க கத்துக்கிறவங்க டவுட் கேட்கணும். அதுதான் வேணும். அது சாரிலாம் கேட்க வேணாம். நீங்க சரிங்க. தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்காக தானே கத்துக்கிறீங்க. அப்புறம் என்ன சாரி? அதெல்லாம் வேணும். நீங்க கேட்கணும். கேட்கணும்னு தான் நான் சொல்றேன். மீதி 2 3 பேர் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்கிறேன். சரிங்க. தேங்க்யூ. ஆ, தேங்க்யூமா. அவங்க ஹலோ இன்னொரு மேம். இன்னொரு நந்தினி இருக்காங்க. அவங்க ஒண்ணுமே கேட்கவே இல்ல. ஜாயின் பண்ணாங்க. புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. பேசுங்க. என்ன இருந்தாலும் எதனாச்சும் ஒண்ணுன்னா பேசுங்க. புரிஞ்சுது, புரியல அப்படின்றத நீங்க பேசினாதான் எனக்கும் தெரியும். ஒரு 4 5 பேர் தான் இல்ல லிங்க்ல இருக்கீங்க. மீதி பேரு ஒரு 3 பேரு என்னானே தெரியல. சொல்லுங்கம்மா. கவிதா என்னம்மா நீங்க? மேம் நேத்து நியூஸ் பேப்பர் எடுத்து பாயிண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. அதோட ஏன் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் மேம் நான். என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்ல மேம் நேத்து ம், அளவு பிளவுஸ் வச்சு நீங்க மார்க் பண்ணீங்க இல்லைங்களா? பண்ணிட்டு சரி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்றத பத்தி சொல்லி கொடுத்தீங்க. சரி. நீங்க அளவு பிளவுஸ் இல்லாம அளவு வச்சு ம். மார்க் மார்க் பண்றது மட்டும் எனக்கு சொன்னா போதும் மேம் அது. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் பேட்டர்ன் போடும்போது நம்ம அளவு வச்சு செஞ்சது தானே காமிச்சேன். அதுதான் அளவு மேம் அந்த பேப்பர் கட்டிங்லயே லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆ, எ- அதே பிளெயின் ம், பேப்பர் இல்லாம எழுத்து ம், இருக்கிறதா இருக்கு இல்லைங்களா? ம். அதுல குழப்பமா இருக்கு. எங்க நம்ம மார்க் பண்றோம் அதுல தெரியல சரியா. அது பிளெயின் நீங்க பேப்பரா இருந்தா மார்க் பண்ணது ஈஸியா. தெரியலையா இல்ல நான் மார்க் பண்ணது தெரியலையா உங்களுக்கு? நீங்க மார்க் பண்ணதும் குழப்பமா இருந்தது மேம். பிளெயின் பிளவுஸ் பிளெயின் பேப்பரா இருந்தா ஈஸியா இருக்கும் ஐயோ, அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி அவ்வளவு பெருசு பிளெயின் பேப்பர் கிடைச்சதுன்னாக்கா நான் வாங்கி செஞ்சுடுவேன். A4 ஷீட் தான் இருக்கு. அதுல பத்தாது, எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல எப்பயுமே நியூஸ் பேப்பர்ல தான் போடுறது. நியூஸ் பேப்பர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மார்க்கரால உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன். அப்படி இல்ல மேம். சின்ன ஆ, A4 ஷீட்ல கூட சின்ன சைஸ் நம்மளுக்கு மாடல் புக்ல ஒட்டி வைப்போம் பாத்தீங்களா? ம். அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப செஞ்சு காமிக்கவா? அந்த மாதிரி இருந்தா கூட எனக்கு ஈஸியா இருக்கும் மேம். நான் இந்த சரி, நான் இப்ப குட்டியா உங்களுக்கு கூட கட் பண்ணி செஞ்சு நான் நோட்ல ஒட்டி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பெருசா நான் பண்ணிப்பேன் மேம். நீங்க எப்படின்னா இது பேப்பர்ல எப்படி நாங்க செய்வோம் அப்படின்னாக்கா 30 ட்ரெஸ் சொல்லி தருவோம். 6 மாசம் ஆ. கோர்ஸ். 6 மாசம். ம். நான் ம். டீச் பண்ணப்ப எப்படின்னா 6 மாசம் கோர்ஸ் இது. ம். 2 மணி நேரம் தான் வருவாங்க. ஒரு நாளைக்கு 90 பிள்ளைங்க கத்துக்குவாங்க. கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ம். ஆகாதவங்க, ஏஜ் லிமிட்டே கிடையாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் ம். இருக்கோ வருவாங்க. வந்து கத்துக்கும் போது ம். 15 மிஷின் இருக்கும். ஒரு மிஷினுக்கு 2 பேரு. காலையில 9 ம். மணில இருந்து 11 மணி வரைக்கும் ஒரு பேட்ச். 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஒரு பேட்ச். அப்புறம் 2 மணில இருந்து ம். 4 மணி வரைக்கும். இதுல உங்களுக்கு ம். அப்ப 6 மாசம் தான் கோர்ஸ். 6 மாசத்துல 30 ட்ரெஸ் எடுப்போம். இப்ப உங்களுக்கு எல்லாமே சொல்லி ம். தரேன் பாத்தீங்களா? அவங்களுக்கு எந்த ம். மெத்தட்ல எப்படி சொல்லி கொடுத்தா புரியுமோ, எங்க ஊர்ல உள்ள சுத்துப்பட்டு கிராமம் அத்தனை பேருமே ம். எங்களால கத்துக்கிட்டவங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க தையல் கத்துக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ம். அங்க நாங்க சொல்லி கொடுத்தோம். அந்த அளவுக்கு எல்லாருமே ம். கத்துக்கிட்டாங்க. அது எப்படின்னாக்கா ஒரு சேட்டு வச்சு நடத்தினாரு. ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு மட்டும் சேலரி கொடுப்பாங்க. மீதி ம். ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே ஃப்ரீயாவே வந்து கத்துக்குவாங்க. அந்த மாதிரி வச்சு நடத்துனாங்க. இப்ப எல்லாம் நடக்குதா ம். என்னன்றது தெரியல. அது நடந்தது விழுப்புரத்துக்கு பக்கத்துல வளவனூர்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல நான் ம். இருக்கும்போது செஞ்சது. இப்ப அதே ம். மெத்தடு அவங்களுக்கு எந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா புரியுமோ ஈஸியா அதே மெத்தட்ல தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே கணக்கு போடுறது ஒரு ஒரு சிலதெல்லாம் இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறவங்க எல்லாம் போட கணக்கெல்லாம் நமக்குலாம் சுத்தமா புரியாது.
பார்க்கும்போது எனக்கே ம். குழப்பமா இருக்கும். என்னடா இப்படிலாம் போடுறாங்களே! ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு. நம்ம சொல்லிக் குடுக்குறது ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்க இதுல உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். டவுட் கேட்க பயப்படவே வேணாம். நந்தினி இருக்காங்க பாருங்க, என்னை டார்ச்சர் பண்ணி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கும் ஆனா. ஆனா ம், அந்த மாரி ஏன்னா ம். நம்ம 5 டேஸ் கிளாஸ் தான். நீங்க காச ஆ. கட்டிட்டு கத்துக்கிறீங்கன்னும்போது, நீங்க உங்களுக்கு கிளியரா ஆயிடணும். ஏதோ காச கட்டணும், 5 நாள் எடுத்தாங்க, ஒண்ணும் புரியல அந்த மாரி இருக்கக்கூடாது. நான் நினைக்கிறது அதுதான். என்கிட்ட காச குடுத்து கத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நல்லா கத்துக்கிட்டு போணும். அதுதான் நான் நினைப்பேன். அந்த மாரி கத்துக்குங்க. எல்லாருமே நீங்க இன்னும் 2 மணி நேரம் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்கிறேன். அவங்க பேப்பர் பேட்டர்ன்னு போட்டு எ காமிக்கல. எனக்கு மீதிக்கு ஒரு மார்க் பண்றது மட்டும் ஒரே ஒரு தடவ சொல்லுங்க மேம் எனக்கு சரி, எப்படி சரி. இருக்கு? நான் அதோ செஞ்சு காமிக்கிறேன். A4 அது ஷீட்ல செஞ்சு மட்டும் சொல்லிட்டா காமிக்கிறேன். ஆ ஆ, ஆ. காமிக்கிறேன். இதுல சொல்லி என்ன காமிச்சுட்டு டவுட் அந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க மேம். ஆ சரி, சரி, சரி. ஓகேங்களா? ஆனா ஓகே மேம். எப்படின்னா, இப்ப பேப்பர் பேட்டர்ன் போடுறோம்னு பாத்தீங்களா? நீங்க அந்த பேப்பர் பேட்டர்ன நீங்க அதுல ஒட்டி வைக்கிறது கிடையாது. அந்த இதுல நாங்க ம், எப்படி செய்வோம்னா, இப்போ உங்களுக்கு ஜட்டி இப்ப எப்படி சின்ன சைஸ் சொல்லிக் குடுத்துருக்குறோம். ம், ம், அந்த சைஸு இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே மிஷின் இல்லன்றீங்க, கையால தைக்கணும் அப்படின்றீங்க. அப்போ உங்களுக்கு பெரிய சைஸா ம், நான் சொல்லிக் குடுத்தேன் அப்படின்னாக்கா, தைக்கும்போது ரொம்ப பெருசா இருக்கிற மாரி இருக்கும். ஸ்டிச் பண்றது ரொம்ப லேட் ஆகும். இதுனா சின்னதா ம், இருக்குமேன்றதுனால நான் இந்த அளவு எடுத்து சின்னதா உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆல்பம் ஒண்ணு ரெடி பண்ணிக்கணும். ஆல்பம் ரெடி பண்ணிட்டு, அந்த ம், ஃபைல்லலாம் கோக்குற மாரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி டைப்ல இருக்கும். அந்த ஆல்பம் சார்ட் பேப்பர்ல வச்சுட்டு, மேல பைண்டிங் பண்ண மாரி இருக்கும். அதுல ஏன்னா, ம், அப்புறம் ஒரு சைடு நீங்க நம்ம ட்ரெஸ் ஒட்ட ஒட்ட என்ன ஆகும், இந்த சைடு நம்ம பைண்டிங் பண்ணிட்டோம்னாக்கா, அந்த சைடு மட்டும் அப்படியே அமுங்குன மாரி இருக்கும். இந்த சைடு அப்படியே ஒரு ஒரு பேப்பர் தூக்குன மாரி ஆயிடும். அதுக்காக தான் அந்த நாட் ம், போடுற மாரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நம்ம ஆல்பம் ஒண்ணு ரெடி பண்ணிக்கணும். நம்ம ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு ம், ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்ன செஞ்சோம்? நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டிச்சிங் இருந்தது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஞாபகமா இருக்கும். அதோட நம்ம செஞ்ச ம், இந்த இந்த ஸ்டிச்சிங்லாம் இப்ப நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு மெமரியில இருக்கும். அந்த எல்லாமே நீங்க ம், செஞ்சதெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி அந்த எல்லாத்தையுமே அதெல்லாம் ஒட்டி வச்சுட்டு மேல எழுதிடணும். ஹெம்மிங், கெட்டி தையலு, ஓட்டு தையலு அப்படின்றதெல்லாம் அதுக்கு மேல ம், எழுதிடணும். அதே மாரி ஓப்பன் பீஸ் செஞ்சதையும் ஓப்பன் பீஸ் இது அப்படின்றதையும் எழுதி வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த ஜட்டி ம், கட் பண்ணது, நிக்கர் கட் பண்ணது, அடுத்தது இந்த ப்ளவுஸ் கட் ம், பண்ணது. ப்ளவுஸ்லாம் லாஸ்ட் வரும். ஆனா இப்ப நான் ம், உங்களுக்காகன்றதுனால இந்த ப்ளவுஸ் சரி கத்துக்கணும்னு வந்திருக்கீங்களே அப்படின்றதுனால ஒரு ப்ளவுஸ்ன்னும் போது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ்ன்ற மெத்தட் உங்களுக்கும் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆனா பிளவுஸ்லாம் நாங்க ம். ஃபர்ஸ்ட்ல சொல்லியே குடுக்க மாட்டோம். இதுக்கப்புறமா ஓ! பாடின்றது எப்படின்னா, இப்ப ஒரு நைட்டி போடுறாங்க, சுடி போடுறாங்க. இப்ப ஸ்கூல் பசங்க ம், இப்பலாம் தான் போறது கிடையாது ஸ்கூல் பசங்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் ம், அந்த மாரி போடுவாங்க. அந்த ஸ்லீவ்லெஸ்ஸா அந்த கையெல்லாம் ஊத்தி தச்சு, கொக்கி போடுற மாரி இடுப்பு வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடி ஒண்ணு ம், தச்சு தைக்கிறது. பெட்டிகோட்டு. பெட்டிகோட்டுன்றதுலயே ம், வந்து எப்படின்னா, இந்த ஷிம்மின்னு சொல்றோம்ல, அந்த மாடல்ல. அடுத்தது ம், நாடா பெட்டிகோட்டுன்னு சொல்லி குடுக்கறது. ஃப்ராக் டைப்லயே ஒரு 3, 4 யோக் ஃப்ராக்கு, கிராஸ் கட்டிங் ஃப்ராக்கு, ஃப்ரில் ஃப்ராக்கு, நார்மல் ஃப்ராக்கு இந்த மாரி ஐட்டம்லாம் வரும் அதுல. அதுக்கப்புறமா பெனஃபார்ம் வரும். ஸ்கூல் பசங்க போட்டு போறாங்க இல்லையா? ஷர்ட்டு, பெனஃபார்ம் ம், போட்டு அந்த மாரி. அந்த மாரி டைப் வரும். ஸ்கர்ட்டு, லாங் ஸ்கர்ட்டு, உள்பாவாடை வரும். இது மாரி நெறைய ஐட்டம் வரும். இதுங்க எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா கத்துக்கிறது தான். அடுத்தது ட்ரவுசருக்கு சொல்லிக் குடுப்போம். அதுக்கப்புறமா ம், சாதா ப்ளவுஸ் இப்ப சொல்லிக் குடுத்தேன்ல உங்களுக்கு. இந்த ப்ளவுஸ் லாஸ்ட்ல வரும். அதுக்கப்புறம் தான் கட் ப்ளவுஸ் வரும். அதுக்கப்புறம் தான் சுடி வரும். இவ்ளோ ஐட்டம்லாம் இருக்கு. இதுல உங்களுக்கு சரி நீங்க கத்துக்கிட்டது வேற ஜட்டியும், பாடியும் இது என்னமோ இது மட்டும் சொல்லிக் குடுத்தாங்கன்னு இருக்கக்கூடாதுன்றதுனால தான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஒண்ணு அதுல வச்சு, இப்ப உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கோம் நாங்க. நீங்க இன்னொரு தடவ நான் இப்ப பேப்பர் பேட்டர்ன் போடுறேன். நீங்க என்னன்னு பாத்துக்கங்க. மேம் அதுல அந்த பிளவுஸ்ல ஃப்ரண்ட் கொக்கி தானே மேம் சொன்னீங்க? அதையே அப்படியே பேக்ல எப்படி மேம் வைக்கிறது? அப்படியே தானா? பேக்ல செய்யும்போது இப்ப மடிப்பு நமக்கு 4 மடிப்பா தானே நம்ம போட்டிருக்கிறோம். 4 ம், மடிப்பா 4 மடிப்பா போட்டுக்கிறோம்ல. இதுல ஃப்ரண்ட்ல தானே கட் பண்ணோம். ஃப்ரண்ட்ல ம், கட் ம், பண்ணாம அப்படியே அதுவே பேக் சைடு கட் பண்ணிக்கணும். அதையே ம். பேக் சைடு கட் பண்ணிட்டு நம்ம வைக்கிற கொக்கி பீஸ அதுல வச்சிடணும். அதுதான் பேக் சைடு வரும். ஓகே, ஓகே மேம். மேம் நந்தினி மேம், சொல்லுங்கம்மா. நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மேம். என்னம்மா செய்யணும்? உங்க நீங்க வீட்டுக்கு அந்த வந்துடவா? பாடி பாடி அந்த இது ஸ்டிச் இது எழுதி அனுப்பிச்சிருந்தீங்கல்ல மேம். என்னம்மா? பாபின் பாடி பாடி பாடி. அந்த இது அளவுலாம் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்கல்ல மேம். ம். அது மட்டும் எனக்கு தனியா ஒரு பேப்பர்ல இது இங்க எம்மிங்க இங்க இது அது மட்டும் எழுதி அது ஜெட்டி காமிச்ச மாதிரி கொஞ்சம் அனுப்புறீங்களா ஓ மேம்? அப்படியா? சரி, சரி. ம். சரி எனக்கு எழுதி அது அனுப்புறேன். மட்டும் கொஞ்சம் நான் குழப்பமாகுது அதுல மேம். அதுல எழுதி இருந்திருப்பேன். ரொம்ப அது ஒரு கசாமுசான்னு இருக்கும். எல்லாமே நம்ம அதுல எழுதணும்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுதல. நான் அதுல மார்க் பண்ணி அனுப்பி விடுறேன்.
சரிங்க. தேங்க்யூ. சரிம்மா 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 சரிம்மா. மேம் ஓகே மெஷின் மேம். மெஷின் பத்தி கேட்டிருந்தேனேம்மா. ஷாலினி பேசுறீங்களா? ஷாலினியா கவிதா கவிதா கவிதாவா? மேம். கவிதா. கவிதா அது அது மெஷின். அந்த மிஷினுடைய பேர் என்ன? என்ன மிஷினு? ஓகே, இந்த ஒரு நிமிஷம் இருங்க மேம். சரி நீங்க சொல்லு. அவங்க கிட்ட பேசுங்க மேம். ஷாலினி யாரோ அவங்க. ம். ஆ, ஷாலினி ஹலோ என்ன? மேம். ம். மேம் குழந்தைக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுங்களா? மேம் என் பேர் பிந்து மேம். பிந்துங்களா? சொல்லுங்க. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். இப்போ என்ன? ஃபேஷன் டிசைனிங்ல வந்து நான் நிறைய வீடியோ பார்த்திருக்கேன் யூடியூப்ல. அதுல ம். நிறைய அவங்க ஃபார்முலா போட்டு பண்றது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு மேம். இப்ப ம். அதுவும் இப்ப நீங்க சொல்லி தரதும் எனக்கு வந்து என்னன்னா அப்படிதான் படிக்கணுமா இல்ல இப்படி ஈஸியா படிக்கலாமா? எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குங்க மேம். எப்படின்னு சொல்லட்டுங்களா? ஆ, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்குங்க மேம். ஆனா ஆமா. நீங்க சொல்லி தர ஈஸியா தான் இருக்கு. ஆ, ஆனா அப்படி இவங்க எதுக்கு இவ்ளோ காம்ப்ளிகேட்டா அது பண்றாங்க? ஈஸியா இருக்கு. அது வந்து இவ்ளோ காம்ப்ளிகேட்டா அவங்க இது ஃபார்முலா போட்டு அது போட்டு இது போட்டு சொல்லி தரும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது மேம். ஆமா. அந்த இது எனக்கே புரியவே புரியாது. நானும் பார்ப்பேன். சரி எப்படிதான் இவங்க போடுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். எனக்கே புரியவே புரியாது சுத்தமா. அது எப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம் எப்படி சொல்றேன்னாக்கா, இப்ப வீடு கட்டுறாங்க, கொத்தனார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு ம், ம். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் கட்டுறாங்க, இன்ஜினியரும் கட்டுறாங்க. இன்ஜினியர் சரிங்க. அவ்வளோ படிச்சுட்டு வந்து கட்டுறாங்க. இவங்க ம், படிக்காமயே ம், ம். இவங்களுடைய நாலேஜை வச்சு செய்யறாங்க இல்லைங்களா? ஆனா இவங்க செய்யறதும் நல்லா இருக்கும். இன்ஜினியர் இல்லாத கட்டுற வீடும் நல்லா தான் இருக்கும். அந்த ம், டைப்ல ம். தான் இப்ப நம்ம சொல்லி கொடுக்கறது எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மேக்ஸ் வச்சு. ஏன்னா நாங்க அங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே ஏழையா உள்ளவங்க எல்லாருமே நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல தான் அந்த கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. அப்படின்னும் போது படிச்சவங்க படிக்காதவங்க ம், எல்லாருமே வருவாங்க. சிம்பிள் மெத்தட்ல நீங்க இந்த மாதிரி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ம், எங்களுக்கு நாங்க அங்க டீச் பண்ணது. அவ்வளவு பேர் கத்துக்கிட்டாங்க. அதனால ம், அது கத்துக்கிட்டாதான் நம்ம நல்லா கத்துக்கலாமா, இதுல கத்துக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். இத மாதிரி கத்துக்கும் போது நீங்க அதை பாத்தீங்கன்னா சரி. ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். இன்னும் கொஞ்சம் ஆனா இதுலயே கத்துக்கலாம் நீங்க. ம், இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குற மேத்ஸ்லயே ம், ரொம்ப ஈஸியா நான் சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு புரியுற ம், மாதிரி சொல்லி ம், கொடுப்பேன். இதுலயே நம்ம ட்ரெஸ் தச்சு போடலாம் எல்லாருமே. ம், இப்ப இன்னைக்கு நான் இந்த மாடல் தான் நான் செய்யறேன். இன்னைக்கு என்கிட்ட வர கஸ்டமர் அத்தனை பேருக்குமே நானு இந்த இந்த கால்குலேஷன்ல தான் நான் செய்யறேன். நான் அளவு எடுக்கிறது, அது எப்படி நாளால டிவைட் பண்றது அப்படின்றது எல்லாமே நான் இப்படிதான் செய்யறேன். இன்னைக்கு என்ன தேடி எங்க இருந்தோ வருவாங்க அவ்வளவு பேர். நல்லா இருக்குது இவங்க தைக்கிறது நல்லா இருக்குன்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லி சொல்லி அவங்களாம் எங்க இருக்கிறாங்கன்றதே ம், எனக்கு தெரியாது. ஆனா என்ன தேடி வருவாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க அது ம். ஃபேஷன் டெக்னாலஜில சொல்ற மேக்ஸை வச்சுதான் நம்ம கத்துக்கணுமா அப்படின்றதெல்லாம் நீங்க வேண்டாம். இப்ப நான் சொல்ற மாடல்ல நீங்க கத்துக்கலாம். சரி. இதுவே ஈஸியா இருக்கும். ஓகே. உங்களுக்கு புரியுற மாதிரியும் இருக்கும். சரி. ஓகே மேம். ஆ, சரி. அப்புறம் எனக்கு அந்த செஸ்ட் இது எடுக்கணுமா? மார்பு சுற்றளவு. ஆமா. அது மட்டும் கொஞ்சம் இன்னும் சரிங்களா மேம்? அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாரி இருக்கு. எப்படி அளவு ஜாக்கெட்ல வச்சு சொல்றீங்களா இல்ல சும்மா நார்மலா சொல்றீங்களா எப்படி இப்போ கேக்குறீங்க? இப்போ என் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இப்ப நான் அவளுக்கு சரி. ஏதாவது தைக்கணும்னா, அவளுக்கு வந்து எப்படி நான் வந்து டேப்ல டைரக்ட்டா அவளுக்கு மெஷர் பண்ணி எடுக்கிறது? அப்படிங்களா? இப்ப எப்படின்னா அந்த இப்ப இந்த பிளவுஸ் நம்ம கத்துருக்குறோம் இல்லையா? இப்ப நம்ம இந்த பிளவுஸ் ஆமா. உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இந்த பிளவுஸ் இப்ப இந்த மாதிரி ஒரு இது எல்லாருமே போட்டுக்கிறாங்க. எல்லாருமே போட்டுக்கிறாங்க. பெரியவங்க வரைக்குமே போட்டுக்கிறாங்க இப்ப. ஆனா இப்ப இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கும்போது ம், இந்த பிளவுஸ் தான் கரெக்டா இருக்கும். இப்ப ஆனுவல் டே ஃபங்க்ஷன் போடுறாங்க அப்படின்னாலாம் ஸ்போர்ட்ஸ் டே இந்த மாதிரிலாம் டான்ஸ் ப்ரோக்ராமு இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்ததுனாக்கா இந்த மாடல்ல தான் நான் தைச்சு கொடுப்பேன் பசங்களுக்கு எப்பயுமே. அப்ப இந்த டைப்ப நீங்க ம், ம். கத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப உங்க பிள்ளைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் நீங்க ஒரு பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா, இந்த மெத்தட்ல அழகா தச்சு காமிச்சிடலாம். தச்சு நீங்க போட்டு பார்த்துடலாம். இப்ப நான் குடுத்துக்கிற அளவு உங்களுக்கு அத நீங்க போட்டு பாருங்க வேணாலும் பிள்ளைங்களுக்கு. அப்படி பத்தல, சின்னதா இருக்குதுன்னா, ம். அத விட கொஞ்சம் பெரிய அளவா நீங்க வச்சுக்கணும். ஓகே, ஓகே. ம். இது இது வந்து இப்போ கொஞ்சம் சின்ன நம்ம அளவு தான் செஸ்ட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எடுக்க சரி மேம். ஓகே, ஓகே. ஆ ஏன்னா நமக்கு இது இல்ல. மார்பு சுற்றளவு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க வயசு வச்சு நம்ம எதுவுமே மெஷர் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க ஒரு சிலவங்க ஒல்லியா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க. அதே மாதிரி 5th படிக்கிற பசங்கள்ல ஒண்ணு குண்டா இருக்கும், ஒல்லியா இருக்கும். அதனால நம்ம ஏஜ வச்சோ ம், இல்ல கிளாஸ் இது வச்சோ நம்ம பசங்களுக்கு ம். யாருமே மெஷர் சொல்லவே முடியாது சுத்தமா. அதனால அளந்து பார்த்து தான் நம்ம செய்யற ஓகே, மாதிரி இருக்கும். சரி நான் ஓகே இதை இப்ப மேம். இதுல நானே பேப்பர் பேட்டர்ன் போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அது இன்னும் ஒரு காமிங்க. இதுல நல்ல பேப்பர் இருக்கு. இதுயா?
ஏன் எல்லாம் ஒரே சைஸ் இந்த பேப்பர்ல உங்களுக்கு சின்ன அளவா நான் போட்டு காமிக்கிறேன். இதுல செஞ்சா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா? நேத்து போட்ட அளவே செஞ்சு காமிச்சிடவா இல்லைனாக்கா நியூஸ் பேப்பர்ல? காட்டுங்க மேம், புரிஞ்சுக்கிறேன் மேம் நானு. எப்படி சொல்றீங்க? புரியல. A4 ஷீட்லயே செய்ய சொல்றீங்களா இல்ல நியூஸ் பேப்பர்ல போட சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்கம்மா? மேம் நீங்க நியூஸ் பேப்பர்லயே செய்யுங்க. அதுல வந்து மார்க்கிங் மட்டும் கொஞ்சம் திக்கா போடுங்க மேம். அப்ப சரிம்மா எங்கனால சரிம்மா. அது ஐடென்டிஃபை பண்ண. சரிம்மா. சரி சரி. துணியில கட் பண்ணோம்லம்மா, அதே அளவே இப்ப நான் பேப்பர்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய அளவு மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு 30 வருது. இப்படி அவங்களுக்கு நம்ம இப்படி அளந்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒருத்தவங்களுக்கு நம்ம அளந்து பார்க்குறோம் அப்படின்னும் போது பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம இப்படி அளந்து பார்ப்போம். கரெக்டா எந்த இடம் அப்படின்னாக்கா செஸ்ட் கிட்ட நம்ம அளந்து பார்க்கணும். இப்போ செஸ்ட் கிட்டன்னும் போது இப்போ இங்க இருந்து நம்ம இப்படி கொடுத்து கரெக்டா இப்படி அளந்து பார்க்கணும். ரொம்ப டைட் பண்ணி பார்க்க கூடாது.
திட்டமான அளவுக்கு அப்படியே வச்சு பார்க்கணும். பார்க்கும்போது 30 இன்ச்சு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த 30 இன்ச்சை 4ஆ பிரிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் சைடு எப்படிலாம் இருக்குது இல்லை, அப்போ என்ன பண்ணணும், அதை 4ஆ பிரிச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இருந்து 30 வருது, 30 வருதுனாக்கா அதை திருப்பி மடிக்கும்போது 7.5 இன்ச்சு வருது. 7.5 இன்ச்சில் 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அப்போ 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும் அப்படின்போது 9 இன்ச்சு வரும். இப்போ நம்ம இதில் 2ஆ வச்சுருக்குறோம், இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 7.5 + 7.5 15, இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சுக்கு இப்படி ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க. 16க்கு இங்கே ப்ளஸ் பண்ணிக்கிறோம். பேப்பர் ஒத்தையில இருக்கா மேம்? ஆமாம்மா, ஒத்தையில தாம்மா இருக்கு. ஃபஸ்ட்டு ஒத்தையில வச்சு பின் துண்டு அளவை நம்ம இங்கே அளவு எடுத்துடுறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே அந்த மார்க் பண்ண இடத்துக்கு இப்படி மடித்து கொண்டு வந்துடுறோம். ஃபர்ஸ்ட் எவ்வளோ எடுத்தீங்க மேம்? சரிம்மா, ஒரு நிமிஷம். 9 அப்படின்னா 8, 7.5 30 வந்துச்சு மார்பு சுற்றளவு. அதை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 7.5 வருது. 7.5 + 1.5 9 இன்ச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இப்படி 4ஆ மடித்து போட்டு இந்த மாதிரி 2ஆ மடித்து போட்டுட்டு இப்போ 9 இன்ச்சு வர அளவுக்கு இப்படி வச்சிட்டோமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி மடித்து போட்டுடுறோம். 9 இன்ச்சு வந்துடுது. இப்படி இப்போ இது 2 மடிப்பாக இருக்குது. இதை இப்போ நம்ம 4 மடிப்பாக இன்னொரு தடவை இப்படி திருப்பி மடிக்கணும். இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே 9 இன்ச்சு வருதா அப்படின்றத வச்சு பார்த்துக்குங்க. இப்படி 9 இன்ச்சு வருது. இது என்ன பண்ணுறீங்க, மீதி உள்ளதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அடுத்தது பின்துண்டு உயரம். பின்துண்டு உயரம் 11 + 2 13 இன்ச்சு. அப்போ எதுக்காக 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறோம்னா, கீழே மடிச்சு தைக்கும்போது 1.5 இன்ச்சு போயிடும், ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ 11 + 2 13 இன்ச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இருந்து டோட்டலாக 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்படி இப்போ கீழே இருந்து 13 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். தெரியுதுங்களா? 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இப்படி கையை இப்படி வச்சு இப்படி திருப்பிக்கணும். இப்போ இந்த பீஸு அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து 13 இன்ச்சை விட இப்போ துணியில் மடித்து போடும்போது இது அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த துணி தான் கணக்கு. இதுலேருந்து 13 இன்ச்சு வச்சுட்டோம், மீதி உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வரைக்கும் புரியுதாம்மா? டவுட் இல்ல? புரியுது மேம். புரியுது. மார்க்கிங்லாம் தெரியுதா மேம்? மார்க் பண்றதெல்லாம் தெரியுதுங்களா? தெரியுதுங்க. இப்போ இதுல இந்த இடத்துல இருந்து இது சின்ன அளவுன்றதுனால நான் இதை நல்லா கவனிச்சுக்கணும். இதுல எந்த அளவுமே இதே அளவு தான் அடுத்த இதுல வைக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ இதுல சின்ன அளவுன்றதுனால நான் 1.25 இதுல வைக்கிறேன். இந்த கழுத்து அவங்களுக்கு ஒல்லியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கழுத்துடைய சைஸும் சின்னதாக தான் இருக்கும். கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்கன்னும் போது கழுத்து கொஞ்சம் அவங்களுக்கு பெருசாக தான் வரும். அப்போ ஷோல்டராக அவங்களுக்கு விரிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இருந்து 2 2.25 2.5 2.25 இந்த மாதிரி வச்சுக்கலாம். நார்மலாக ஓரளவுக்கு திட்டமான நெக் வச்சு போடுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு 2.25 வச்சிங்கனாலே சரியா இருக்கும். அப்படி தச்சுட்டு அவங்க பத்தலை கழுத்து நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்களே ஃபர்ஸ்ட் தைச்சு போட்டு பாருங்க. நெருக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அடுத்தது நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சை வச்சுங்க. ஒரு சிலர் நல்லா அகலமாக போடுவாங்க, அவங்களுக்குலாம் 2.25 அளவுக்கு வைக்கலாம். நான் நார்மலாக தான் போடுவேன் அப்படின்னாக்கா 2.25 வச்சு போட்டு பார்த்துட்டு கழுத்து கொஞ்சம் நெருக்கமாக வருது, இன்னும் கொஞ்சம் அகலமாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அப்ப என்ன பண்றீங்க 2.5 இன்ச்சுக்கு வச்சு பக்க கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா முன்கழுத்து நேத்து நான் எப்படி அளவு ஜாக்கெட் வச்சு அந்த இடத்துல இருந்து வச்சு வளைச்சு காமிச்சேன், அந்த மாதிரி வளைவு போட்டு நீங்க மார்க் பண்ணிட்டு கட்டம் போட்டு இதுல வளைவு போட்டுக்கலாம். அடுத்தது இப்ப இதுல முன்கழுத்து 4 இன்ச்சு, முன்கழுத்து 4. இப்ப இதுல என்ன பண்றீங்க, இதுல இருந்து 4க்கு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. பக்க கழுத்து வச்சுட்டோம், முன்கழுத்து வச்சுட்டோம். இதுல முன்கழுத்தும் இதே அளவு வராது. ஒரு சிலர் கழுத்து நெருக்கமா போடுவாங்க, ஒரு சிலர் நல்லா கழுத்து இறக்கமா போடுவாங்க. கழுத்து இறக்கமா போடும்போது கீழே இந்த மார்க் பண்ணது இந்த இடத்துல இங்க இறங்கி வரும். இதுல எந்த அளவு நான் இதுதான் தோராயமா வரும் அளவுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். இதுல எல்லாமே மார்பு சுற்றளவு மாறும், உயரம் மாறும். எல்லாரும் போலவே எல்லாருக்கும் உடம்புலாம் இருக்காது. அப்படின்னும் போது மார்பு சுற்றளவு மாறிடும், உயரமும். ஒருத்தவங்க ஹைட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம 11 இன்ச்சு வச்சுட்டு போட்டோ சொன்னோம்னாக்கா பாதி முதுகுல நிற்கும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு மொத்த அளவுமே 13 கூட வரும். 13 + 2 வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவு எல்லாமே மாறும். அடுத்தது ஷோல்டர். ஷோல்டரும் அதே மாதிரிதான். இங்கேருந்து ஷோல்டர் அளவு 2.25 + 3/4 3 இன்ச்சு. இப்போ 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுலேருந்து மார்பு சுற்றளவு நம்ம 9 7.5 வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 7.5க்கு மார்க் பண்ணணும். ஏன்னா இது தச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு. இது தையலுக்காக ஏற்கனவே நம்ம அதுக்கப்புறமா வேணால் பிரித்து விடணும் அப்படின்றதுனால ப்ளவுஸில் எப்பயுமே இந்த இடத்துல சைடில் துணி இருக்கும். ரொம்ப ஒட்டில் கட் பண்ணோம்னாக்கா பிரிஞ்சுட்டு போயிடும். இப்போ வர துணி எல்லாமே அப்படியே இழையா எடுத்துக்கிட்டு வருது. அதனால இந்த இடத்துல 1.5 இன்ச் அளவுக்கு ப்ளஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும். இப்போ இதில் இங்கேருந்து 7.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, வேணா அந்த இடத்துல நீங்கள் கோடு போட்டிங்கன்னா அதையும் கட் பண்ணிடுவீங்க. அதனால அது கோடுலாம் போட தேவையில்லை, ஒரே கசம்சான இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து ஆம்கோல் அளவு 3.25. ஆம்கோல் அளவும் மாறும். நீங்கள் பெரிய அளவு அப்படின்னும் போது அவங்களுக்கு அக்கல் சைடு கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ என்ன பண்ணும், இந்த இடத்துல 3.25, இது வந்து சின்ன அளவுன்றதுனால 3.25 வருது. 4.5 4.25 5 மீடியமான சைஸு 9 இன்ச்சு 9 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மார்பு ஸ்டோட 9 வருது அப்படின்னாக்கா அவங்களுக்குலாம் 4.25 வைக்கலாம். 10 இன்ச்சு வரவங்களுக்கு 5 5.25 அளவுக்கு வைக்கலாம். மாதிரி உங்களுடைய அளவு செஸ்ட் அளவு வேணால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆம்கோல் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஜாக்கெட்டை வச்சு வளைச்சும் பாருங்க வேணாக்கா. ஒரு சிலதுல ரொம்ப ஹாம்கோல் பெருசா வெட்டிட்டோம் அப்படின்னாக்கா என்ன தெரியுமாவும், சைடில் உங்களுக்கு இந்த அக்குள் சைடு பார்த்தோன்னா பேக் சைடு ஒரு மடிப்பு மாதிரி இருக்கும், ஒரு சுருக்கம் விழுந்த மாதிரி இருக்கும். அது ஆம்கோல் பெருசா வெட்டிட்டோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். வெட்டி பார்த்தீங்களாண்ணா, இது உங்களுக்கு ஆம்கோல் வளைவு வரைய வந்துதா? யாராச்சும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? மேம் வந்ததுங்க மேம் எனக்கு. பேசுறேங்க. யாருமா? இந்து பேசுறேங்க மேம், எனக்கு வந்துச்சு மேம். வந்துச்சுங்களா? சரி சரி, எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா பார்ப்பேன் நான். அதுதான். இப்போ இதுல இருந்து 1 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிட்டோம். சரி சரிங்க. இப்போ இதுல மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து இப்படி வளைவு போட்டுடணும். இதுல வளைவு போட்டுடணும். வெட்டும்போது அப்படியே இந்த இடத்துல இருந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடணும், வளைவா கட் பண்ணிடணும். இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்கம்மா. இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுங்க. இதெல்லாம் அளவு அளந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியாது அப்படின்றதுனால இது நான் உங்களுக்கு இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இது நம்மளே வரையலாம். நீங்கள் வீட்டில் பேப்பர் பேட்டர்ன் போடும்போது இந்த மாதிரி பாக்ஸ் போடுங்க, இது மாதிரி நீங்களே வளைவு போட்டு பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வரும். இப்போ இது மாதிரி செஞ்சாச்சு இல்லைம்மா. அடுத்தது பின் துண்டுக்கு இங்கேருந்து எவ்வளோ 4.5 வச்சுருக்குறோமா, பின் கழுத்து 4.25. இதுல இருந்து என்ன பண்றீங்க, 4.25க்கு இங்க மார்க் பண்ணிக்கிறீங்க. அதை பின் பக்கமா அப்படி தூக்கிட்டு அதுக்கு நேரா இப்படி மார்க் பண்ணிடணும். இது 4.25 பின் கழுத்துக்காக. இப்போ இது வரைக்கும் செஞ்சிருக்கிறோம்ல, ஏதாச்சும் டவுட் இருக்காமா? யாருக்காச்சும் எதனா டவுட் இருக்குதா? கட் பண்ணி காமிச்சிடவா? பிந்து மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். நம்ம இந்த ஃப்ரண்ட் நீங்க அந்த ஆர்ம் ஹோல் வந்து டீப்பா இன்னும் எடுக்கணும்னு சொல்றீங்களா, அது இப்ப எடுக்க கூடாதுங்களா? ஃபைனலா கட் பண்றதுக்கு முன்னாடியே எடுக்கணுமா?
கண்டிப்பா. இப்ப எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கட் பண்ணும்போது என்ன தெரியுமா? நெறைய பேர் இந்த மாரி செய்வாங்க. நான் அதனால தான் அத நிறுத்திட்டேன் அந்த மாரி. இப்ப இப்டி நம்ம செய்யும்போதே அந்த ஆழம் எடுக்கிறது இப்டி வரைஞ்சுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டோம்னா, கட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க, 4 பீஸு சேர்த்தே ஆழம் எடுத்துடுறாங்க. அதனால தான் இப்டி ஃபர்ஸ்ட்டு நீங்க இத கட் பண்ணி எடுத்துருங்கம்மா. அதுக்கு அப்புறமா நீங்க தனியா 2 பீஸ்ல கட் பண்ணுங்க அப்டின்னுட்டு, அதுக்கப்புறம் நான் மாத்திட்டேன். அதுக்கு முன்னாடி நான் நான் அது நீங்க சொன்ன ம். மெத்தட்ல தான் அப்படியே ஒரே டைம்லயே நானு வளைவு வரைஞ்சேன். ஆனா நம்ம படத்துல இப்ப வரைஞ்சு சரி. வைக்கும்போது நீங்க சொல்லுங்க? இல்ல அதான் மேம். அது ஃபைனலா தான் வரையணுமா? அத கேட்டேன். ஆமா. ஃபைனலா தான் வரையணும். கட் சரிங்க மேம். பண்ணிட்டுங்களா? ஓகே மேம். மேம் நந்தினி பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. நீங்க இப்ப எடுக்குறீங்கல்ல மேம், ம். அந்த அளவு மட்டும் கொஞ்சம் அப்படியே இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டுறீங்களா மேம்? இதே அளவு தான். அந்த பாருங்க நேத்து அளவு எழுதி உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்கிறேன்ல, இதே அளவு தான் இப்ப நான் கட் பண்றேன். அது ஓகே மேம். நீங்க பேப்பரை பண்றது மட்டும் கொஞ்சம் அனுப்ப முடியுமா? எந்த பேப்பர் மேம்? இப்ப நீங்க கட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் சொல்றேன். சரிம்மா. அனுப்பிச்சு விடுறேம்மா. இப்ப இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம் பின் கழுத்துக்கு. இதுல இருந்து இப்படி இதுல பாக்ஸ் போட்டுக்குங்க. இங்க இருந்து 3/4 இன்ச்சு. ஏன்னா பின் கழுத்து ரொம்ப ஆழமா விரும்ப மாட்டாங்க. ஒரு சிலர் கேட்கறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அப்படியே பாக்கழுத்து மாடல்ல இந்த இடத்துல அப்படியே வளைச்சு எனக்கு செஞ்சு குடுங்க அப்படின்னுவாங்க. அந்த மாரி செய்யும்போது இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி வரும்போது பின்னாடி கழுத்து நல்லா அப்படியே அகலமா வரும். அந்த மாரி கேட்கறவங்களுக்கு இப்படி செஞ்சுக்கலாம். இப்படிதான் மெத்தடு, இப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கக்கூடாது. ஒண்ணு கழுத்து நல்லா இப்படி இப்படி மேல தூக்குன மாரி வரணும் அப்படின்னா, மேல தூக்கி வரைஞ்சுக்கணும். அகலமா வேணும்னா கீழ இறக்கி இந்த மாரி கட் பண்ணிக்கணும். புரிஞ்சுக்கணும் நீங்க. அத மட்டும் நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கங்க. புரியுதுங்களா? எப்படி கட் பண்ணணும்ன்றது? இதுவே போட் நெக் போடுறோம்னு வச்சுக்கோங்க. போட் நெக் இந்த மாரி சின்னதா தான் வரும். ஆனா அதுக்கு பக்க கழுத்து என்ன பண்ணணும்? 5 வைக்கணும். போட் நெக் போறதா இருந்தாக்கா, பக்க கழுத்து 5 வைக்கணும். இதுல இருந்து இப்படி 5 இன்ச் வைக்கணும். அதுக்கு ஷோல்டர் சின்னதா வரும். போட் நெக் போட்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஷோல்டர் சின்னதா இருக்கும். அது கழுத்து நல்லா அகலமா வரும். ஆனா நெருக்கமா இருக்கும். நீங்க பக்க கழுத்தையும் பெருசா வச்சுட்டு இந்த கழுத்தையும் முன் கழுத்து பின் கழுத்துலாம் நல்லா இறக்கமா போட்டுட்டீங்கன்னாக்கா ஷோல்டர்ல நிக்கவே நிக்காது கழுத்து. அப்படியே வழிச்சிட்டு வரும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, போட் நெக் போடும்போது பக்க கழுத்து ஏன் பெருசா வைக்கிறோம்னாக்கா, கழுத்து முன் கழுத்தும் தூக்கலா நெஞ்சுக்கிட்டே இங்கே கழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பேக் சைடும் அதே மாதிரி ரொம்ப தூக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு கழுத்து வழியாது, கரெக்டாவே நிற்கும் ஷோல்டர்ல அப்படியே. இப்ப இந்த மாதிரி செஞ்சுட்டோம்ல, அடுத்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிக்கிறீங்க. இங்க இருந்து வளைவுல இருந்து 1/2 இன்ச்சு இதுல இருந்து மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இதுல இருந்து இங்க நம்ம பாடி சுற்றளவுக்காக மார்க் பண்ணிருக்கிறோம் இல்லையா, இங்க ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. அர்க்கட் பண்ணிக்கிறோம். அர்க்கட் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு விட்டுடணும். ஏன்னா நீங்க இதுல இருந்து எடுத்தீங்கன்னா முன் துண்டுல உங்களுக்கு அளவு குறைஞ்சு போயிடும். அதனால ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு விட்டுடணும். அதே மாதிரி இங்க கொண்டு வந்து ஆழம் முடிக்கும் போதும் 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு இந்த இடத்துல கீழே கொண்டு வந்து இப்படி முடிச்சிடணும். இங்க ஆழம் எடுக்கும்போது லைட்டா இந்த கோடை விட்டு கொஞ்சம் கீழே எடுக்கிறேன் பாருங்க, லைட்டா அந்த மாதிரி எடுக்கணும். அது மட்டும் 2 துணி தான் கட் பண்ணணும்ல மேம்? ஆமாம்மா, இது மட்டும் 2 துணி கட் பண்ணணும் மேல உள்ள. ஏன்னா இது முன் துண்டுக்கு 2 சைடும் நேற்று நான் செஞ்சு காமிச்சேன் இல்லையா தைக்கும் போது, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நான் கட் பண்றது ஓரளவுக்கு புரியும். ஏன்னா ஃப்ரண்ட்ல மட்டும்தான் ஆழம் எடுத்திருக்கணும், பேக் சைட்ல ஆழம் எடுக்கக்கூடாது
அப்படின்றதுல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் நம்ம ஆழம் எடுக்கணும் அப்படின்னும் போது 2 பீஸை மட்டும் எடுத்துட்டு இதுல நீங்க ஆழம் எடுக்கணும். அவ்வளவுதான். இதுல ஆழம் எடுக்கும்போது எப்படி எந்த அளவுக்கு நைஸா எப்படி வந்திருக்கு பாருங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கும் போதும் சரி பெருசா போய் திருப்பி அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பா முடிச்சிடணும். தெரியுதுங்களா? அதுல உங்களுக்கு ஆழம் எடுத்தது தெரியணும் அப்படின்றதுனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கட் பண்ணிக்கிறீங்க. இதுவே இப்ப நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல தச்சு போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இதுல இருந்து இப்ப கட் பிளவுஸ்ல எல்லாம் டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்க. கை கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா கட் பிளவுஸ்ல இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் டாட் பிடிச்சிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து ஒரு டாட் பிடிச்சிட்டீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஷேப் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிடுறோம். அப்ப இங்க இடத்துல டாட் பிடிச்சிடுறோம். டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இங்க நல்லா ஷேப் கொடுக்கும். ஒரு அடையாளத்துக்காக அதை செஞ்சுட்டோம். இதுல வேணா இல்ல நம்ம மறந்துடும் மாத்தி செஞ்சிடுவேன் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல கட் பண்ணணும். இப்ப உங்க பிந்து கேட்டாங்கல்ல பேக் சைடு பேக் ஓப்பன் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னுட்டு, பேக் ஓப்பன் கட் பண்றதா இருந்தாக்கா ஃப்ரண்ட்ல அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு இந்த இடத்துல பின் துண்டுல இந்த பக்கமா இப்படி கட் பண்ணணும். புரியுதுங்களாமா? இந்த இடத்துல 13க்கு இங்க ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டோம் ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக. அடுத்தது இங்க இருந்து 11 இன்ச்சு, இதுல இருந்து 11 இன்ச்சு இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அது மடிச்சு தைக்கிறதுக்காக இதுல ஒரு கோடு போட்டுடலாம். அப்படி இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கணும். அப்பதான் தெரியும் அடையாளம் கரெக்டா இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் இந்த அர்க்கட் வரைக்கும் பிடிச்சி மடிச்சு தைக்கணும் அப்படின்றது தெரியும். இப்ப பாடியில ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? பக்க கழுத்து வைக்கிறோம். பக்க கழுத்துடைய அளவும் மாறும்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. முன்கழுத்து பின் கழுத்துடைய அளவும் மாறும். எல்லாருமே ஒரே மாதிரி கழுத்து போட மாட்டாங்க. ஒருத்தவங்க மேல தூக்கி போடுவாங்க, ஒருத்தவங்க நல்லா கீழே இறக்கி போடுவாங்க. அப்படி இறக்கி போடும்போது உங்களுக்கு பின் கழுத்துடைய அளவு இங்க இந்த மாதிரி இறங்கி வரும். அதே மாதிரி முன்கழுத்தும் அதே மாதிரி தான். ஒரு சிலர் தூக்கலா போடுவாங்க, ஒரு சிலர் இறக்கி போடுவாங்க. அதனால இந்த அளவுலாம் வந்து கரெக்டான பிக்சடான அளவு அப்படின்னு சொல்லவே முடியாது. அடுத்தது இந்த இடத்துல ஷோல்டருடைய அளவும் அதே மாதிரி தான். ஒருத்தவங்க சின்ன ஷோல்டர் வச்சு போடுவாங்க, ஒருத்தவங்க பெரிய ஷோல்டரா கூட இருக்கும். அதனால அளவு ஜாக்கெட்ல எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவை வச்சுதான் நம்ம ஷோல்டருடைய அளவு எடுக்கணும். ஆம்கோல் அளவும் அதே மாதிரிதான். சின்ன அளவுக்கு ஒரு அளவு வரும், பெரிய அளவுக்கு ஒரு அளவு மாறி வரும். நம்ம அளவு ஜாக்கெட்டை வச்சு செய்யறோம் அப்படின்னும் போது நீங்க அந்த அளவுல எந்த அளவுக்கு இருக்குதோ வளைச்சு வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து வளைவு போட்டுக்க வேண்டியதுதான். புரியுதுங்களாமா? சொன்னதெல்லாம் புரியுதா? புரியுது மேம். வீடியோ மட்டும் புரியுது மேம். அனுப்பிவிட்டுருங்க மேம். டவுட் இருக்கா? எதனாச்சும் டவுட் இல்ல? இல்லைங்க. அடுத்தது கை கட் பண்ணி கை கட் பண்ணலாமா? ஓகே மேம். இப்ப 2 மடிப்பா இப்படி மடிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப நான் அளவு எடுத்தது கையோடைய உயரம் கரெக்டா இருக்குதா அப்படின்னுட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டேன். நமக்கு தேவையானது கையோடைய உயரம், கை உயரம் 6.5 பிளஸ் 1.5 இன்ச்சு. அப்ப கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு மடிச்சிடுவோம். மேல கை பாடியில ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு போயிடும். அப்ப நம்ம 1.5 இன்ச்சு பிளஸ் பண்ணிருக்கிறோம். 6.5 பிளஸ் 1.5 8 இன்ச்சு. அப்ப 8 இன்ச்சுக்கு நம்ம இதுல வச்சு மடிச்சுக்கணும். இப்படி துணியில கட் பண்ணும் போதும் 8 இன்ச் தான் நம்ம மொத்தையில வச்சா. துணியில செய்யும் போதா? வரேன் ஒரு நிமிஷம். நான் துணியில கூட சும்மா லைட்டா நானு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. துணியில செய்யும் போதும் நீங்க என்ன பண்றீங்க, உயரம் மட்டும் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். நான் அதுல எப்படின்றது உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு தடவை. கட் பண்ண மாட்டேன், நான் துணியில கட் பண்ண மாட்டேன், மார்க் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இப்ப எப்படின்னா இந்த இடத்துல உயரம் இருக்கான்னு நான் பார்த்துட்டேன். இந்த இடத்துல உயரம் இப்ப நமக்கு தேவையானதை விட அதிகமாவே இருக்கு. நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும்.
அப்ப எடுக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, இந்த மடிப்பு பாகம் இருக்கணும். ஏன்னா இந்த மடிப்பு பாகம் எதுக்குனாக்கா இது நம்ம கட் பண்ண தான் போறோம். இருந்தாலும் மடிப்பு இருக்கும்போது உங்களுக்கு நவுறாது, துணி நவுறாம இருக்கும். நீங்க இதை கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கட் பண்ணும்போதே ஒரு துணி மேல பெருசு சின்னதுமா வந்துடும். அதனால இந்த இடத்துல மடிப்பு இருக்கட்டும், நம்ம பக்கம் மடிப்பு இருக்கணும். கீழே உள்ள வெட்டு பாகம் தானே இது, அதனால இந்த இடத்துலயே நம்ம கட் பண்ணிடலாம். இப்ப 8 இன்ச் தான் நமக்கு தேவை. அந்த 8 இன்ச்சோட வச்சு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணியாச்சுதுமா. அடுத்தது கை சுற்றளவு. கை சுற்றளவு எப்படி தெரியுமா நீங்க கணக்கு பண்ணணும் எப்பயுமே. இப்ப நம்ம கை ஹாம்கோல் அளவு எவ்வளவு வச்சிருக்கிறோம், 3.25 வச்சோம். அது 3.25ன்றதை 4ஆவே வச்சுக்கோங்க. 4 வச்சுட்டு அதுல 2.5 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே ஹாம்கோல் அளவை விட 2.5 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கணும் இந்த கை சுற்றளவு வைக்கிறதுக்கு. அளவு ஜாக்கெட் இருந்ததுன்னா அளவு ஜாக்கெட்டை வச்சு நம்ம அளவு எடுத்துக்குவோம். அளவு ஜாக்கெட் இல்லை அப்படின்னும் போது நீங்க இந்த சுற்றளவு எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா, இது எப்பயுமே அதே உள்ள அளவு தான். ஹாம்கோல் என்ன அளவு இருக்கோ அதை விட 2.5 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம 3.25ன்றதை 4ஆ வச்சுக்கோங்க. 4ல இப்ப 2.5 இன்ச்சு அப்படின்னாக்கா 5, 6, 6.5 இன்ச்சு வரும். புரியுதுங்களா? 6.5 இன்ச்சு நம்ம இப்ப வச்சுக்கிறோம் கை சுற்றளவு. இப்ப அளவு ஜாக்கெட் இல்லாம நம்ம செய்யறதுனால மீதி உங்களுக்கு நான் அளவெல்லாம் சொல்லிட்டேன். மீதி அளவெல்லாம் கை உயரம் சொல்லிட்டேன், கை கீழ் சுற்றளவு நம்ம சொல்லிட்டோம். ஆனா கை சுற்றளவு மட்டும் எப்படி வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க கட் பண்ணும்போது தான் தெரியும். இதுவே இப்ப நான் 4ன்னு தொட்டு 6.5 வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா. இப்ப கை சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்ப 4ன்னும் போது 2.5 இன்ச்சு பிளஸ் பண்ணிட்டேன். இப்ப 5 இன்ச்சு கை சுற்றளவு, கை ஆம்கோல் அளவு இப்ப 5 இன்ச்சு வருது அப்படின்னாக்கா நீங்க கை சுற்றளவு எப்படி வைப்பீங்க? இந்த கை சுற்றளவுன்றது தெரியுதாமா? இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுல இருந்து 1.5 இன்ச்சு பிளஸ் பண்றோம். பிளஸ் பண்ணிட்டு இங்க இருந்து வளைவு போடுறோம். அப்ப நீங்க எப்படி நீங்க கணக்கு பண்ணுவீங்க? இப்ப ஹாம்கோல் அளவு 5 வருது அப்படின்னா எப்படி கணக்கு பண்ணுவீங்க? தெரியுதுங்களா? புரிஞ்சுதுன்னா புரியுது சொல்லுங்க, இல்லைன்னாக்கா தெரியலன்னு சொல்லுங்க. இன்னொரு தடவை நான் சொல்லுவேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். மேம் அப்போ 7.5 வரும் மேம் கை சுற்றளவு. யார் சொல்றீங்க? இந்து மேம். பிரித்து சொல்றீங்களா? ஆமாங்க மேம். மீதி பேர் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்களா எப்படி நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்றது? ஆம்கோல் அளவு, ஆம்கோல்ன்றது தெரியுதா? இந்த இடத்துல நம்ம வளைவு போட்டோம் இல்லையா, இந்த அளவு ஆம்கோல் அளவு இந்த போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த அளவு இப்ப இதுல 3.25ன்றது. அந்த 3.25ன்றத ஒரு 4ஆ ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டு நீங்க 2.5 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். 2.5 இன்ச்சு பிளஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரவுண்டு ஃபுல்லும் கவர் பண்ணி வர்றதுக்காக 2.5 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே அது உள்ளதுதான். இப்ப நீங்க 5 இன்ச்சு வைக்கிறீங்க, இல்ல 6 இன்ச்சு, நான் இந்த ஆம்கோல் அளவு 6 இன்ச்சு வச்சிருக்கிறேன், இப்ப எனக்கு கை சுற்றளவு எவ்வளவு வைக்கணும்ன்றது தெரியல அப்படின்னாக்கா 6 + 2.5 7, 8, 8.5. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, 8.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிக்கணும். அப்படி மார்க் பண்ணிட்டு அதை விட 1 இன்ச் அளவுக்கு பிளஸ் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம எப்பயுமே பிளஸ் பண்ணி தானே செய்வோம். இந்த இடத்துல பிளஸ் பண்றோம், அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் பண்ணி தானே செய்வோம். நான் சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கூட கட் பண்ணிடலாம். கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒட்டு போட்டு தைக்கணும்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி அது ஏன்டா தைக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்காம போயிடும். அது அதிகமா இருந்ததுன்னா கூட நேற்று நம்ம எப்படி கட் பண்ணுவோம் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். அதனால ஆம்கோல் இருக்கிறத விட 2.5 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கணும் எப்பயுமே. இந்த அளவு எப்பயுமே உள்ளதுதான் எல்லாத்துக்குமே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கை உயரம் 6.5 + 2 8 இன்ச்சு. கீழே இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு போயிடும், மேல இங்க ஒரு 1/2 இன்ச்சு போயிடும்.
ஆனா நம்ம என்ன பண்றோம், வரையும் போது மேலேருந்து சேர்த்து தான் நம்ம வரையணும். தைக்கும் போது போயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல புள்ளி வச்சேன். இப்ப 4 + 3/4 அப்ப வந்து 4 + 2 2.5 அப்ப உங்களுக்கு இங்கேருந்து 6.5 இன்ச்சு வந்துருது. இன்னும் 1 இன்ச்சு கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி வைக்கலாம். அதோட இது கொஞ்சம் 3/4 இன்ச்சில தான் நம்ம 4ஆ ரவுண்டு பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் 1 இன்ச்சு இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு பேப்பர் இல்லன்றதுனால நான் இருக்கிற அளவு நான் அப்படியே வச்சிருக்கிறேன். இதுல என்ன பண்றீங்க, இங்கேருந்து கை ஷேப் எடுக்கிறதுக்கு 3 இன்ச்சு. கை ஷேப்புக்கு 3 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிட்டோம். நேத்து சொன்னேன்ல உங்களுக்கு, இதுல இருந்து 1 இன்ச்சு விட்டுடணும். திருப்பி இங்கேருந்து இதுக்கு ஒரு வளைவு போடணும். எப்படின்னா இப்படி வந்துடணும். இதுல இருந்து இப்படி வந்து கரெக்டா இதுல போய் முடிஞ்சிடணும். கை வரையிறது அதுக்காக கிராஸா போட்டுறக்கூடாது. இப்படி லேசா இப்படி மேல இப்படி லைட்டா அப்படி தூக்குன மாதிரி வரணும். ரொம்ப தூக்கியும் வரையக்கூடாது. கை மட்டும் நீங்க எனக்கு வரைஞ்சி காமிங்க. காமிச்சிட்டு கட் பண்ணணும். பேப்பர் பேட்டர்ன் எனக்கு எல்லாருமே போட்டு காமிச்சாகணும் இன்னைக்கு. எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்றது தெரிஞ்சுக்குவேன் நான். கீழே இங்க வேணா 1 இன்ச்சு இதுல இருந்து இப்படி கிராஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். கையில கட் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி லைட்டா, இல்ல கட் பண்ணாமையும் தச்சுட்டு அதுக்கப்புறமா நேத்து நான் கட் பண்ணி போட்ட மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனா பாடியில நீங்க இன்னைக்கு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்படின்னா இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க இதை பார்த்துட்டு அடுத்தது இன்னொரு யூடியூப் சேனல்ல போய் பார்ப்பீங்க. அதுல என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இங்க ஒரு கோடு போடுவாங்க, இங்க ஒரு கோடு போடுவாங்க, இங்க ஒரு கோடு போடுவாங்க, வெறும் கோடு கோடா இருக்கும். ஆனா அதுல என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து இதுல இருந்து ஒரு கிராஸ் கோடு ஒன்று வரும், இதுல இருந்து ஒரு கிராஸ் கோடு ஒன்று வரும். நீங்க இதை கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப உள்ள உடம்பு வாட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, மேல பாடி சின்னதா இருக்கு, எல்லாருக்குமே வயிறு பெருசா இருக்கு. அப்ப இடுப்பு கிட்ட பெருசா இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன ஆயிடுது, இங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு பத்தாம போயிடும். ரொம்ப நுனியில தையல் போடுற மாதிரி இருக்கும். அதனால இந்த எதையும் கட் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸா இருந்ததுனாக்கா இந்த துணியை கட் பண்ணி போடலாம். புரியுதுங்களா? இப்ப கை கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவுதாம்மா, கை கட் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. இதுல இருந்து அப்படியே வளைவா வரணும். நீங்க கட் பண்ணும்போது இதுல இருந்து இப்படி கட்டமா வந்து அதுக்கப்புறம் வளைவு வரக்கூடாது. அப்படி இந்த இடத்துல கட்டமா இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணும், லைட்டா அந்த இடத்துல மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டா வந்துடும். அடுத்தது இந்த ஷோல்டருக்கு நேரா இந்த இடத்துல மடிப்புக்கு நேரா இப்படி ஒரு சின்ன அர்க்காட் பண்ணணும். பெருசா பண்ணக்கூடாது. சின்னதா இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த அர்க்காட் ஷோல்டருக்கு நேரா வரணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்படி செய்யுங்க. அடுத்தது ஆழம் எடுக்கணும். ஆழம் எடுக்கும்போது என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த அர்க்காட் பண்ணதுல இருந்து 1 இன்ச்சு விட்டுடணும். இப்படி இங்க இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இங்க விட்டுருங்க. விட்டுட்டு இந்த சென்ட்ரு, இப்ப இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் சென்ட்ரு இடம் இருக்குது இல்லையா, இதுல 3/4 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதுல இருந்து 3/4 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதுல இருந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இப்ப என்ன பண்றீங்க, இங்க இருந்து லைட்டா இப்படி வரணும். இங்க சின்னதா ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இங்க வந்து கொஞ்சம் பெருசா வரணும். திருப்பி இங்க கொண்டு போய் சின்னதா இப்படி முடிச்சிடணும். புரியுதுங்களா? ஆழம் எடுத்திருக்கிறது இந்த மாதிரி 2 பீஸ் இருக்கணும். 2 ஒரே கையிலே எடுத்துடக்கூடாது. சமயத்துல மாறிடும். இதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த மாதிரி 2 பக்கமும் இப்படி பிரிச்சு போட்டுடணும். பிரிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா கையில இந்த மாதிரி ஆழம் வரையணும். தெரியுதுங்களா? ஆழம் வரையிறது. ஆழம் வரைஞ்சிட்டு எனக்கு இந்த மாதிரி காமிப்பீங்க நீங்க போட்டோ எடுத்து. டவுட் இருக்காமா? டவுட் இருக்குங்களா? ஹலோ மேம், ஒரு டவுட் மேம். என் பேர் பிந்துங்க. சொல்லுங்கம்மா. மேம், நீங்க இப்போ ஆர்ம் ஹோல் அளவுக்கு என்ன அளவோ அது பிளஸ் நீங்க 2 இது கூட்டணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது போக நீங்க +1 ஆட் பண்றீங்களா? அது எதுக்கு, தையல்ல ஜாயின் பண்ற பர்பஸ்ங்களா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா கை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இதோ இப்ப இந்த பிளவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பிளவுஸ் இப்ப தச்சிருக்கிறோம். நேத்து உங்களுக்கு அளவு எடுத்து காமிச்சோம்ல, அவங்களுடைய பிளவுஸ் தான் இது.
இப்ப இந்த இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா இப்ப இவ்வளவு தூரம் வரணும் இல்லையா? அதுக்காக நம்ம இந்த 1 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் நான். இதுவே இன்னும் கொஞ்சம் சரிங்க பெரிய அளவா இருந்தா 1.5 இன்ச்சே கூட பிளஸ் பண்ணிக்கலாம். இதுல சரி சின்ன அளவுன்றதுனால 1 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தா கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றது. இந்த இடத்துல இருந்து சரிங்க 2 ஆம்கோல் எவ்வளவு வைக்கிறோமோ அதை விட 2.5 இன்ச்சு பிளஸ் பண்றோம். அந்த 2.5 இன்ச்சு வச்சதுக்கு பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 1 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கிறீங்க. பிளஸ் பண்ணி ஓகே இந்த இடத்துல இப்படி வரணும். இன்னொரு தடவை கை வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்க. மேம் இப்போ வேற மெஷர்மெண்ட்ல ஸ்லீவ் கட் பண்ணிப்பாங்க காமிக்கிறீங்களா? இப்ப அதே மெஷர்மெண்ட்ல வேண்டாங்க. அதேதான் செய்ய. ஏன் வேற மாத்தி காமிக்கலாம்? ஆமாங்க மேம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இப்ப ஆம்கோல் வந்து 5 5. இன்ச்சுன்னு சொன்னல, ஆம்கோல் 5ன்னு சொன்னல, அதுல காமிங்க. அந்த அளவுக்கு செய்வோமா? அதுல சரி. சரி. இப்ப ஆம்கோல் 5ன்னு சொல்லிக்கிறோம். அப்ப கை சுற்றளவு நம்ம எவ்வளவு வைக்கிறோம் சொல்லுங்க. சொல்லுங்க யாராச்சும். ஹலோ மேம், என் பேர் பிந்திங் மேம். இப்ப 5 வச்சீங்கன்னா பிளஸ் 2.5 மேம். அப்ப 7.5 பிளஸ் ஆமா. தையலுக்கு வந்து ஒரு இது வேணும் மேம். அப்ப 8.5 வைக்கிறோம். ம். எல்லாருக்குமே புரியுதாமா இது எப்படின்னுட்டு? புரியுதுங்களா? எல்லாருக்குமே புரியுதுங்களா? நந்தினி ஒண்ணுமே சொல்லவே இல்ல. புரியுது ma'am. புரியுது கவிதா மேம். புரியுது மேம். சரிங்கம்மா சரிங்க. புரியலன்னா நீங்க சொல்லிடுங்க. நீங்க இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க மேம், அது போதும் மேம். இப்ப கவனிக்கலையா? இல்லைங்க மேம், கவனிச்சிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த வீடியோ பார்த்து நான் செஞ்சேன்னா எனக்கு புரியும் மேம். சரி சரி, அனுப்புறோம். இப்ப இங்க இருந்து 8.5 இன்ச்சு வச்சுக்கிறோமா கை சுற்றளவு. கை சுற்றளவு 8.5. இதுல நீங்க என்ன பண்ணணும், 7.5 இன்ச்சு நமக்கு தேவைப்படுது இல்லையா? அந்த 7.5 இன்ச்சுக்கு நேரா நீங்க ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்படி கையோடைய சுற்றளவு 7.5 இன்ச்சு. இப்ப மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? இதுல நீங்க என்ன பண்றீங்க, கை உயரம் அப்படியே இருக்கிறது வச்சுக்கோ, நீட்டு கைன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப இதுல 10.5 இருக்குது. 10.5னாக்கா இதுல ஒரு 1/2 இன்ச்சு மேல போயிடும். மீதி அதுக்கப்புறமா 1 இன்ச்சு இங்க போயிடும். 9 இன்ச்சு கையோடைய உயரம் 9 இன்ச்சுன்னு வச்சுங்க. கை உயரம் 9 இன்ச்சு. 9 பிளஸ் 1.5 10.5. இப்ப இதுல என்ன பண்றீங்க நீங்க, இப்ப கை சுற்றளவு இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இப்போ போன தடவை சின்ன கையா நம்ம போட்டிருந்தோம், அதனால கை ஷேப்பு 3 இன்ச்சு வச்சோம். இப்ப இது கையுடைய சுற்றளவு பெருசா வருது. அப்ப இது பெரிய கை. அப்ப இதுல என்ன பண்றீங்க நீங்க, 3.5 இன்ச்சு வைக்கணும். போன தடவை கை ஷேப்பு 3 இன்ச்சு வச்சோம். இப்ப இதுல 3.5 இன்ச்சு வைக்கிறோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல 3.5 இன்ச்சு வைக்கிறோம். இதுவே இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 நம்ம கட் பண்றோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல 3.75 4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அப்ப நல்லா கீழே இந்த இடத்துல வளைவு நல்லா இறங்கி இப்படி வரணும். மற்றபடி இந்த இடத்துல 1 இன்ச்சு வைக்கிறது, இதுல இருந்து வளைவு போடுறது எல்லாமே அதே மெத்தட் தான். ஐயோ பேப்பர் கிஞ்சிச்சு. புரியுதுங்களாமா? புரியுதுங்க மேம். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஷேப் மட்டும் இப்ப ஏன்னா சின்ன அளவுக்குன்னும் போது இந்த இடத்துல இருக்கும். இந்த உள்ள பெரிய அளவுக்கு போயிட்டு நீங்க இந்த இடத்துல 3 இன்ச்சு வச்சீங்க அப்படின்னு வச்சுங்க, இங்கே நிற்கும். அப்ப கை ரொம்ப உங்களுக்கு மேலால இப்படி தூக்குன மாதிரி இப்படி வந்து நிற்கும். அப்ப கை ஷேப் உங்களுக்கு போடும்போது நல்லா இருக்காது. அதனால இதுக்கு பெரிய கைக்குன்னும் போது நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே இங்க இறக்கி கை ஷேப் இங்க மார்க் பண்ணிடுறோம். இதுல இருந்து இப்படி போட்டு இப்படி வந்துருது. எதுவும் டவுட் இல்ல? இல்லைங்க டவுட் மேம், இருந்தா புரிஞ்சுது. புரிஞ்சிச்சுங்களா? கட் பண்ணிடவா? கட் பண்ணிடுங்க. அவ்வளவுதாம்மா கையோடைய அளவு. இப்ப உங்களுக்கு கை எப்படி பிளஸ் பண்ணி சுற்றளவு வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் என்ன பண்றீங்க, இங்க இருந்து 1.5 இன்ச்சு விட்டுடுறீங்க, இதுல இருந்து 1 இன்ச்சு விட்டுருவீங்க.
திருப்பி இதுல இருந்து சென்டர் பண்ணிக்கிறீங்க. இதுல இருந்து 3/4 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிக்கணும். இதுல இருந்து இப்படி ஆழம் எடுத்துடணும். ஆழம் மட்டும் 3/4 இன்ச் அளவுக்கு எடுத்தா போதும். பெரிய அளவு தானே அப்படின்ட்டு 1 இன்ச்லாம் எடுக்க வேணாம். எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு 3/4 இன்ச் அளவுக்கு எடுத்தாலே கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? ஆழம் கட் பண்ணிட்டு எனக்கு நீங்க என்ன பண்றீங்க, இந்த பீஸோட வச்சு எனக்கு இப்படி போட்டோ எடுத்து அனுப்பணும். இந்த மாதிரி இந்த பீஸோட வச்சு நீங்க ஆழம் எடுத்ததை எனக்கு காமிக்கணும். இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணி காமிக்கணும். பேப்பர் பேட்டர்ன்லயே நீங்க எப்படி ஆழம் எடுத்திருக்கிறீங்கன்றதை நான் பார்ப்பேன். புரியுதுங்களா? அவ்வளவுதாம்மா. இப்ப இதுல வேற எதனா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லைங்க மேம். டவுட் இல்லைங்களா? சரிம்மா. எல்லாருக்குமே கரெக்டா புரிஞ்சிருச்சுங்களா? ஷாலினி இருக்காங்களா? புரிஞ்சுது. பேசுன மாதிரி தெரியல. ஷாலினி இருக்காங்களா? கவிதா பேசுனாங்க, பிந்து பேசுனாங்க, நந்தினி பேசுனாங்க. மீதி பேர்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறீங்களா? எல்லாம் புரியுதா? அட்டன் பண்ணிட்டு எட்ட போயிட்டீங்களா? எல்லாருக்குமே புரியுது இல்லம்மா? புரியுதுங்க மேம். சரிங்கம்மா. நீங்க எல்லாருமே இன்னைக்கு பேப்பர் பேட்டர்ன் போட்டு காமிக்கிறீங்க. சின்ன அளவு ஒண்ணு போட்டு காமிக்கிறீங்க, இதே மாதிரி பெரிய அளவும் ஒண்ணு போட்டு காமிக்கிறீங்க. எல்லாத்துலயுமே ஆழம் எடுத்து காமிக்கிறீங்க. ஆழம் எடுக்காம ஒரு தடவை போட்டோ எடுத்து காமிக்கணும், ஆழம் எடுத்துட்டு ஒரு தடவை காமிக்கணும். அந்த ஆழம் எடுத்த பீஸையும் எனக்கு எந்த அளவுக்கு எப்படி கட் பண்ணிருக்கிறீங்கன்றதையும் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி செஞ்சு நீங்க இன்னைக்கு போட்டோ எடுத்து அனுப்புறீங்க. தச்சு காமிச்சிடணும். இன்னைக்கு முடிச்சுக்கிறீங்க. நீங்க தைக்கிறது எப்படின்றத பார்த்தாதான் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குதா அப்படின்னு தெரியும். அப்புறம் வேற என்னம்மா? மேம் துணியில தைக்கிறோம்ல மேம். ஆமா. நந்தினி பேசுறேன் மேம். மேம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அதுல மட்டும் நீங்க அந்த போட்டோல வந்து எந்தெந்த இடத்துல எம்மிங் எந்தெந்த இடத்துல ஓட்டு தையல அது மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சிடுறீங்களா மேம்? சரி, நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஓட்டு தையல்ன்றத நான் அதுல செய்ய முடியாது. ஏன்னா நான் சொல்றத புரிஞ்சுக்கணும். ஓட்டு தையல் எங்க செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப படிமான தையல் போட்டிருக்கிறோம் இல்லையா, நம்ம பிளவுஸ்ல படிமான தையல் போட்டோம் இல்லையா, நேத்தே சொன்னேன் நான். படிமான தையல் திருப்பி பீஸ் நம்ம எப்படி வச்சு தைச்சோமோ அதை அப்படியே பெரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெரட்டும் போது எப்படி அந்த இடத்துல படிமான தையல் வரணும், இந்த இடத்துல ஓட்டு தையல் போட்டுருங்கன்னு நான் நேத்தே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமா மேம், இருக்கு மேம் அந்த வீடியோல. அந்த இடத்துல மட்டும் ஓட்டு தையல் போட்டு மீதி நீங்க ஹெம்மிங் பண்ணி முடிச்சிடணும். வேற சரிங்க எதுவும் மேம். தையல் வராது. நீங்க பிளவுஸ் ஓட்டு தையல் சொல்ல வேணாம் மேம், மத்ததெல்லாம் மட்டும் சொல்லுங்க மேம் போதும். பண்ணி நானு அதுல எழுதி அனுப்பி விடுறேன். உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரிங்க சரிம்மா. மேம். தேங்க்யூ மேம். அப்புறம் வேற ஹலோ மேம். மேம் சொல்லுங்க. பிந்து மேம் பேசுறீங்களா? இப்ப நீங்க வந்து அந்த பிளவுஸ் வந்து நேற்று அளவு தான் இன்னைக்கு காமிச்சீங்க மேம். இப்ப நீங்களா ஒரு மெஷர்மெண்ட் கொடுங்க மேம். அதுல வந்து நாங்க பேப்பர் கட் பண்ணிட்டு நாங்க அனுப்புறோம். சரி, அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்களா? பேப்பர் பேனா அப்படி வச்சிருக்கீங்க எல்லாருமே? அப்படி நோட். நோட் பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸ்கிரீன்ல எதுவும் தெரியலைங்க மேம். இல்ல தெரியாது, நான் கீழே வச்சிருக்கேன். சொல்லு. வரேன். அப்படி நான் சொல்லும் போது நோட் பண்ணிக்கிறீங்களா? எழுதிக்கிறீங்களாமா? சொல்ல அப்படியே அப்படியே சொல்லட்டுமா? அப்படி சொல்லுங்க. நேற்று எடுத்திருக்கிற அளவுலயே நான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்றேன். மார்பு சுற்றளவு 34. ஓகே மேம். ஜாக்கெட் உயரம் 13. 13னாக்கா நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா? இப்ப நமக்கு இப்படி மடிச்சு போடும்போது 11 + 2 13 தான் நமக்கு இதுல வந்திருக்கு பேப்பர்ல. அதுக்கப்புறம் 15 வைக்கிறதுக்கு பத்தாது.
ஒண்ணு நீங்க என்ன சரி. பண்றீங்க, எப்படி செய்றீங்கன்னா, இப்ப நம்ம மடிச்சிருந்ததுல இப்படி மடிச்சிட்டு 11 இன்ச் வந்தது கரெக்டா. 11 + 2 13க்கு இப்படி மடிச்சு போட்டுட்டோம். அதுல ஒரு 1/2 இன்ச் தான் மீந்தது, நான் கட் பண்ணி போட்டேன் இல்லையா. இப்போ உங்களுக்கு நானு 13 இன்ச் நான் சொன்னேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 15 இன்ச் வைப்பீங்க. வைக்கும்போது என்ன பண்றீங்க, அப்ப பேப்பர் பத்தாது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல மட்டும் இப்படி இழுத்து போட்டுக்குங்க. தெரியுதுங்களா. பேக் சைடுல கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும், ஃப்ரண்ட்ல மட்டும் 13 + 2 15ன்னு இழுத்து போட்டுக்கோங்க. உயரம் வச்சுக்கோங்க. மற்ற அளவு எல்லாமே அதுல செஞ்சிடலாம். புரியுதா நான் சொல்றது. புரியுதுங்க மேம். புரியுதுங்களா. பேக் சைடுல மட்டும் கொஞ்சம் உள்ளார இருக்கும் அந்த பேப்பரு. ஆனா ஃப்ரண்ட்ல கரெக்டா 15க்கு இழுத்து இப்படி போட்டுருங்க. மற்றபடி ஆம்கோல் வைக்க கொள்ள எல்லாத்துக்குமே பேப்பர் கரெக்டா இருக்கும். சரிங்க மேம். நந்தினிக்கு புரியுதா. புரியுதுங்க மேம். இப்ப நான் கொடுத்துருக்குறேன்ல. சரி, தனித்தனியா போடுறீங்களா, குரூப்ல போடுறீங்களா. குரூப்லயே போட்டுடுங்க. இதுல நீங்க அப்படின்னா இப்ப நான் கொடுத்துருக்கேன்ல, இதை அப்படியே நீங்க மெஷர் பண்ண முடிஞ்சாக்க உடனே கூட செஞ்சு சொல்லுங்க எனக்கு. ஷோல்டர் 2.5. அடுத்தது பக்க கழுத்து 2.25 இன்ச்சு. முன்கழுத்து 5, பின் கழுத்து 7, கை உயரம் 9. ஆம்கோல் அளவு நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன்ல, ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப இதுல மார்பு அளவு எப்படி வந்திருக்குதோ நீங்க அதை வச்சு ஆம்கோல் அளவு இவ்வளவுதான் வரும்ன்றது சொல்லுங்க பாப்போம். சொல்ல தெரியுதா. சொல்ல தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. இதுல ஒண்ணுமே தப்பு கிடையாது. எல்லாமே கத்துக்கதான் வந்திருக்கிறீங்க. இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. தெரிஞ்சதுன்னா ஆம்ஹோல் தெரியுதுன்னு சொல்லுங்க. ஆம்ஹோல் எவ்வளவு சொன்னீங்க மேம். நான் சொல்லல, நீங்க சொல்லுங்கன்னு சொல்றேன். இப்ப மார்பு சுற்றளவு வச்சு ஆம்கோல் அளவு வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல ஐயா உங்களுக்கு. ஆமாங்க. மார்பு சுற்றளவு எவ்வளவு வருதோ இப்ப 7.5 இன்ச்சுக்கு அதுல 3.25 அளவுக்கு நம்ம வச்சிருக்கிறோம் ஆம்கோல் அளவு. அடுத்தது 8 இன்ச்சு 9 இன்ச்சுலாம் வந்ததுன்னா இந்த அளவு வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. 10 இன்ச்சு வந்தா ஆம்கோல் அளவு இந்த அளவு வைக்கணும் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. 5 5.25 இந்த மாதிரிலாம் வைக்கணும்னு சொல்லி சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா. தெரியலங்களா. சொல்லிடவா, ஆம்கோல் அளவு சொல்லிடவா. சொல்லிடுங்க. ஆம்கோல் அளவு 4.25 வச்சா போதும். ஆம்கோல் அளவு 4.25 வச்சா போதும். மீதி இந்த அளவுலாம் கை கீழ் சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு இதெல்லாம் தச்சதுக்கு அப்புறமா பார்க்க வேண்டிய அளவு. அதனால அந்த அளவு நான் உங்களுக்கு கொடுக்கல. மீதி இல்ல அந்த அளவையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சொல்லிடுறேன். கை கீழ் சுற்றளவு 5.25, இடுப்பு சுற்றளவு 30. புரியுதுங்களா. எல்லா அளவுமே கொடுத்துட்டேன். இந்த அளவுலயே நீங்க வீட்டுல வேஸ்ட் கிளாத் இருந்ததுன்னா தச்சும் பார்க்கலாம். வேணா எனக்கு இந்த அளவுல நான் இப்ப உங்களுக்கு போட்டு கொடுத்த அளவுலையும் பேப்பர் பேட்டர்ன் போடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற அளவுலையும் பேப்பர் பேட்டர்ன் போடுங்க. இப்ப 34 டிவைட் பண்ணிட்டீங்களா, அளவு கண்டுபிடிச்சிட்டீங்களா. எவ்வளவு வருதுன்னுட்டு 2 நாளா மடிச்சோம்னாக்கா எவ்வளவு வரும் அப்படின்னுட்டு தெரியுதா உங்களுக்கு. புரியுதுங்களாமா. இன்ச் டேப்பே எடுத்துக்கோங்க. கையில எல்லாம் இன்ச் டேப் வச்சிருக்கிறீங்களா. இன்ச் டேப்பை கரெக்டா கொண்டு போய் அந்த 34ல வைங்க. திருப்பி அதை இன்னொரு மடிப்பு மடிங்க. அப்படியே கணக்கு பண்ண மேம் தெரிஞ்சா 8.5 + 1.5 10 தானே மிஸ். 10 கண்டிப்பா. தானே மேம். கரெக்ட் கரெக்ட். 10 இன்ச்சு வருமா. மார்பு சுற்றளவு 10 இன்ச்சு. ஆனா நம்ம 8.5க்கு தான் ஆம்கோல் அளவு நம்ம கணக்கு பண்ணணும். தெரியுதுங்களா. ஆம்கோல் அளவு 4.25 வச்சீங்கன்னாக்கா போதும். அடுத்தது ஜாக்கெட் உயரம் எவ்வளவு பிளஸ் பண்ணுவீங்க. அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க. நந்தினி எவ்வளவுமா வரும். ஜாக்கெட் உயரம் 13 வச்சிருக்கிறோம். அது கூட நம்ம எவ்வளவு பிளஸ் பண்ணணும். கீழே மடிச்சு தைக்கணும், மேல ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். வேற யாராவது சொல்லுங்க. அவங்க பிந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. மீதி பேர் வேற யாராவது சொல்லுங்க.
2.5 மேம். எவ்வளவுமா? 13 + 2 மேல ஒரு ஆஃப். யார் பேசுறீங்க? கவிதாவா? கவிதா மேம். இதுக்கு முன்ன கவிதா தான் மேம் சொன்னேன். சொல்லுங்க. 13 எவ்வளவு வரும்? + 2 ஆ, மேல ஒரு ஆஃப் மேம் ஆ, சொல்லுறாங்க. கீழே ஒரு 2 இல்ல 1.5. 15. 15 தான் வரும். 2 இன்ச்சு பிளஸ் பண்ணா போதும். கீழே மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு போதும், மேல ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச்சு போதும். அப்ப 15, 2 இன்ச்சு பிளஸ் பண்ணா போதும். 13 + 2 15 வச்சா போதும். புரியுதுங்களா? அடுத்தது ஷோல்டர். ஷோல்டர் வேற யாராவது சொல்லுங்க. ஷோல்டருக்கு எவ்வளவு பிளஸ் பண்ணணும்? யாரு சொல்றீங்க? மேம் ஷோல்டருக்கு ஆல்ரெடி 2.5 இருக்கு மேம். ஆமா. பிளஸ் ஒரு ஆஃப் ஆட் பண்ணா 3 வரும் மேம் இந்த ஜாயின் பண்றதுக்கு. ம். கரெக்ட்டுங்களா? ஆஃப் வந்து உங்களுக்கு பாடியும் கையும் ஜாயின் பண்றதுக்கு மட்டும்தான் 1/2 இன்ச்சு. அடுத்தது கழுத்து பீஸ் கொடுப்போம் இல்லையா? அப்போ ஒரு 1/4 இன்ச்சு வரும். அப்ப நீங்க என்ன ஆமாங்க. பண்ணணும்? அப்ப 3/4 இன்ச்சு பிளஸ் பண்ணணும். எப்பயுமே எவ்வளவு அளவு வந்தாலுமே அதுக்கு ஷோல்டர்ல 3/4 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கணும். சரி மேம். அப்ப 3/4 இன்ச்சு பிளஸ் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 3.25 வரும். ஆமாங்க. ம். அடுத்தது பக்க கழுத்துக்கு பிளஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே பக்க கழுத்து பிளஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவு அப்படியே வச்சுக்கணும். முன் கழுத்து பின் கழுத்துலாம் பிளஸ் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சுக்க வேண்டிய அளவு. பக்க கழுத்து, முன் கழுத்து, பின் கழுத்து இதெல்லாம் அப்படியே வைக்க வேண்டிய அளவு. அதே மாதிரி கையுடைய உயரம் 9ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதுக்கு எவ்வளவு பிளஸ் பண்ணணும்? கை உயரம் 9 கொடுத்துருக்கறல்ல, அதுக்கு எவ்வளவு பிளஸ் பண்ணுவீங்க? கீழே மடிச்சு தைக்கணும். 1.5 பிளஸ் பண்ணணும். கை உயரத்துக்கு 1.5. யார் சொன்னது? கவிதா மேம். கவிதா. 1.5 இன்ச்சு பிளஸ் பண்ணணும். 9 + 1.5 10. கை கீழ் சுற்றளவு தச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு, இடுப்பு சுற்றளவு தச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு, காம்கோல் அளவு இப்ப 4.25 நான் கொடுத்துருக்கிறேன்னாக்கா அந்த அளவு அப்படியே தான் வைக்கணும். அதுக்கும் பிளஸ் பண்ணக்கூடாது. இப்ப இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது நம்ம பிளஸ் பண்ண வேண்டிய அளவு, எது பிளஸ் பண்ணக்கூடாத அளவு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியுதுங்களா? புரியுதுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்காமா? வேற எதனா டவுட் இருக்கா? நந்தினிக்கு வேற என்ன டவுட் இருக்கா? இல்லைங்க மேம். டவுட் வர்றது நந்தினிக்கு தான். இல்லைங்க மேம். பிளஸ் பண்ண வேண்டியது மார்பு சுற்றளவு, உயரம், ஷோல்டர், கை உயரம் இல்லைன்னா ஆமாமா. இது 4த்துக்கும் தான் நம்ம பிளஸ் பண்ணிக்கிறோம். மீதி பக்க கழுத்து, முன் கழுத்து, பின் கழுத்து, ஆம்கோல் இதெல்லாம் அப்படியே கொடுக்குற அளவு தான் நீங்க வைக்கணும். புரியுதுங்களா? இதுல எல்லாருமே நீங்க நான் இந்த பேப்பர் பேட்டர்ன் நம்ம நேத்து போட்டது அந்த அளவும் போட்டு காமிக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற அளவையும் நீங்க ஒரு தடவை போட்டு பாக்குறீங்க. எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. மார்க் நீங்க இப்ப நான் இதுல மார்க் பண்ணல, அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணும்போது அந்தந்த அளவுக்கு நேரா இந்த பேப்பர் பேட்டர்ன்லயே ஒரு ஸ்கெட்சால கொஞ்சம் டார்க்கா எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. தெரியுற மாதிரி, போட்டோல தெரியுற மாதிரி. சரி. மேம் கவிதா மேம், இப்போ கொக்கிக்கு பதில் பட்டன் கூட வைக்கலாம்ல மேம்? பட்டன் வச்சுக்கலாம். கொக்கிக்கு பதில் பட்டன் வைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம கொக்கி பீஸ் சொன்னோம் பாத்தீங்களா? மொத்தமா ஃபர்ஸ்ட் 2ஆ மடிச்சு வச்சு தையல் போட்டு திருப்பணும் இல்லையா? அதுலதான் எப்பயுமே கொக்கி வைப்போம். ஆனா நீங்க பட்டன் வைக்கும் போது என்ன பண்ணணும்? அந்த பார் கட்டணும் இல்லையா? அந்த பார் கட்டினதுல பட்டன் கட்டிடணும். மொத்தமா உள்ளதுல காஜா எடுக்கணும். இப்ப இந்த மாதிரி இப்படி இருக்குது இல்லையா? பட்டன் கட்டுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பட்டன் கட்டிடணும். இதுல இங்க இங்க இப்படி பட்டன் கட்டிடணும். இதுல காஜா எடுக்கணும். ஏன்னா இந்த பீஸ் மேல பட்டன் கட்டிட்டோம் அப்படின்போது இந்த பீஸ் பட்டன் போடணும். உங்களுக்கு இதுக்கு மேல இப்படி வந்துடும். இந்த பீஸ் மேல இருக்கும். இது உள்பக்கம் தெரியுதுங்களா? கொக்கி மாதிரி பட்டனுக்கும் டபுள் நூல் போடணுங்களா மேம்? ஆமா ஆமா. சிங்கிள் டபுள் போட்டு நாலா முடிச்சு போட்டுட்டு எல்லாரும் ரொம்ப மேம் நீங்க பேசுறது கிளியராவே கேட்கலைங்க மேம். நேரம் இருந்துதான் இப்பதான் புரியா? இல்லைங்க அப்படி இருக்கா?
எல்லாம் எல்லாருக்கும் புரியல. எல்லாருக்குமே கிளியரா இருக்குங்களா? மேம் இல்ல மேம் கிளியரா கேட்கலங்க. கேட்கலீங்களா? இப்ப கேக்குதாமா? இப்ப கிளியரா இருக்கு மேம். இப்ப கிளியரா கேக்குதுங்க. அதுதான் எப்பயுமே கொக்கி பீஸு மேல இருக்கணும். கொக்கி பீஸ் மேல இருக்கிற மாதிரி வச்சு பட்டன் கட்டதா இருந்தாலும் சரி, நம்ம கொக்கி வைக்கிறதா இருந்தாலும் அந்த பீஸ் தான் மேல இருக்கணும். மொத்தமா நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சு வச்சு தையல் போட்டுட்டு வச்சு தைச்சோம்ல, அதுதான் அது பேர் கொக்கி பீஸ். இன்னொரு பீஸ் பட்டையா வச்சு தையல் போட்டு திருப்பி அந்த தையல் மேலே தையல் போட்டோம்ல, அது பேர் எக்ஸ்ட்ரா பீஸ். எக்ஸ்ட்ரா பீஸ் இந்த இடத்துல வச்சுக்கீங்கன்னாக்கா அந்த பீஸ் தான் வைக்கணும். கொக்கி பீஸ் வைங்க அப்படின்னும் போது இந்த பீஸை வச்சிடணும். மேம் அந்த பட்டன் அது நுழைக்கிறோம்ல மேம், அது பேர் என்ன, காஜாவா, என்னது மேம் ராஜா, அது? ஆமா. அது அது எப்படின்னே தெரியலையே மேம். தைக்க தெரியலீங்களா எப்படின்னுட்டு? ம். போட்டது இருக்காமா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பீஸ்ல சிங்கிள் பீஸ் வச்சு நம்ம மடிச்சு தைச்சது எக்ஸ்ட்ரா பீஸ். எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வாட்டம் மாறி மாறி வரும். ஒரு சிலர் இந்த கையால தான் கொக்கி போடுவாங்க, ஒரு சிலர் இந்த கையால கொக்கி போடுவாங்க. அப்ப இந்த சைடு தான் பட்டன் கட்டணும், இந்த சைடு தான் காஜா எடுக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்க நினைச்சுக்க கூடாது. இந்த மாதிரி வருது பாத்தீங்களா? இந்த ரெண்டா மடிச்சு வச்சு தையல் போட்டு தைச்சிருக்கோம். சென்டர்ல ஒரு தையல் ஒன்று வரும். இதுலதான் நம்ம காஜா எடுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்ல பட்டன் கட்டணும். பட்டன் கட்டிடுவீங்கல்ல, பட்டன் கட்ட தெரியுமில்ல, அதையும் கட்டி காட்டணுமா? ஒண்ணே ஒண்ணு கட்டிடுங்க மேம் எப்படின்ட்டு. சரிம்மா, சரி சரி. இப்ப இதுல காஜா எடுக்கும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். இப்படி ரெண்டா மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இந்த நுனியில இந்த இடத்துல இப்படி லைட்டா கட் பண்ணணும். ரொம்ப பெருசா கட் பண்ணக்கூடாது. இங்க அடியில வச்சு கட் பண்ணீங்கன்னாக்கா சமயத்துல பெருசா போயிடும், அப்படியே கட் ஆயிடும். அதனால நமக்கு தேவையான அளவை இப்படி நுனியில வச்சு லைட்டா இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு பார்த்துட்டு சின்னதா இருந்ததுன்னா கூட அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசா ஆக்கிக்கலாம். இப்படி இருக்குது இல்லையா? இதுல என்ன பண்றீங்க, இந்த இடத்துல இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இப்படி செஞ்சுட்டு நம்ம பார் கட்டும்போது எப்படி செஞ்சோம் அதே மாதிரி இந்த கட்டை விரல்ல இப்படி மாட்டிக்கிட்டு இந்த சைடும் நூல் இருக்கணும். சென்டர்ல ஊசி வரணும். இவ்வளவு தூரத்துல இந்த துணியை இப்படி எடுக்கணும். இந்த எப்படி நான் நவுத்திட்டேன் பாருங்க, இந்த கேப் வழியா இப்படி வரணும் ஊசி. இதையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா பட்டன் போட முடியாது. இந்த கேப் பக்கமாவே இந்த முடிச்சை இழுக்கணும். இப்படி இழுக்கக்கூடாது, நூலு இந்த பக்கம் போகக்கூடாது, இப்படி வரணும். இந்த ஊசிக்கு நடுவுல இப்படி வரணும். ரெண்டு சைடும் நூல் இருக்கணும். அப்படியே அதுல முடிச்சு விழுந்துரும்.
ஷாலினி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? ஏன் வரலையா? கவிதா, பிந்து, நந்தினி 3 பேர் தான் பேசுறாங்க. பிந்து என்ன ஊருமா? மேம் நாங்க வந்து நேட்டிவ் கேரளா மேம். ஓ இப்போ நாங்க இருக்கிறது கோயம்புத்தூர் மேம். ஓஹோ. ம். அவங்க நந்தினி காஞ்சிபுரம்னு சொன்னாங்க. கவிதா என்ன ஊருமா? நானும் காஞ்சிபுரம் தான் மேம். அப்படிங்களா? சரி சரி. மேம் நீங்க நீங்க இருக்கிறது எங்க மேம்? மேம் இருக்கீங்க? நாங்க காரைக்கால். காரைக்கால். ஓகே. தெரியுதா? காரைக்கால்னா தெரியுதுங்களா? அந்த பேச்சு தெரியுது மேம் ஓரளவு. பாண்டி ஸ்டேட். அந்த அளவுக்கு நான் ரொம்ப அது பேச மாட்டேன். எனக்கு ஆனா அந்த ஸ்லாங் பிடிக்காது. எனக்கு அம்மா வீடு விழுப்புரம். இருந்தாலும் கொஞ்சம் வந்துருச்சுதுன்றீங்களா? கலந்துருக்கு மேம். ஆனா ஆமா, கலந்துருச்சுதுன்றீங்களா? காஞ்சிபுரம் வந்தா வாங்க மேம் வீட்டுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அங்க அம்மா வீட்டுக்கிட்ட இருந்து தான் உங்க ஊர்லாம் கிட்ட வரும் எனக்கு, விழுப்புரத்துல இருந்து. இப்பெல்லாம் அம்மா வீட்டுக்கு போகவே டைம் இருக்க மாட்டேன்னுது. எந்த நேரமும் தைக்கிற வேலை இருந்துகிட்டே இருக்கு. என்ன நான் தையல் கத்துக்கிறப்ப எங்க அம்மா கேட்டாங்க, இதெல்லாம் எதுக்குமா கத்துக்கணும்? இது என்ன தீபாவளி தான் வேலை வரும் அப்படின்னுட்டு. ஆனா இப்ப அப்படி கிடையாது டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒருத்தவங்க வீட்டுல கல்யாண பத்திரிக்கை வைக்கிறாங்கனாக்கா, கல்யாண வீட்டுல துணி தைக்கிறாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு போகணுன்றதுக்காக துணி தைக்கிறவங்க தான் நிறைய பேர். பர்த்டேனா ட்ரெஸ்ஸு, ஏதாவது எங்கன்னா போகணும்னா ட்ரெஸ்ஸு. அதனால டெய்லரிங்ன்றது இது ஒரு அருமையான ஒரு கலைன்னு நான் சொல்லுவேன். மனசுக்கு அமைதியா இருக்கும். நம்ம தச்சு நம்மளே நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். அடுத்தவங்களுக்கு தச்சு போடும்போது அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு அதுல இன்னொரு சந்தோஷமே வரும். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு. மேம் நந்தினி பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. இப்ப ஒரு டைலர் நிமிஷமா, இது முன்னாடி முடிச்சிடுறேன். இப்ப இந்த இடத்துல முடிக்க போறோம்லம்மா. இப்ப தைக்கும் போது நீங்க கவனிச்சிங்களா? இந்த சைடு இந்த கேப்ல இருந்து தான் இதை தைக்கணும். அதே மாதிரி அந்த கேப்ல மட்டும்தான் அதை தைக்கணும். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இப்ப இதுல முடிக்கும் போது என்ன பண்ணணும்? இந்த கேப் நல்லா பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்படி இருந்தாதான் பட்டன் அதுல போகும். ஒரு நூல் இதுல நவுந்து வந்துட்டா கூட நமக்கு பட்டன் அதுக்குள்ளார வரவே வராது. இப்ப இது மாதிரி இப்படி இழுத்துட்டோம் இல்லையா? இழுத்துட்டு இத அப்படியே இந்த கேப்புக்குள்ளார விட்டு பின்பக்கமா போய் முடிச்சு போடணும். இந்த இடத்துல இருந்து இப்படி பின்பக்கமா இப்படி இழுத்துட்டோம். இங்க இருந்து இப்படி வந்து இதுல 2 சுத்து சுத்திடணும். அவ்வளவுதான். இப்ப டைட்டா இதுல முடிச்சு விழுந்து இவ்வளவு தூரம் மட்டும் நூல் விட்டு கட் பண்ணா போதும். இப்ப காஜா எடுக்க தெரியுதுங்களா? ஓகே மேம். அடுத்தது பட்டன் முனியன் கட்டி காமிச்சிடுறேன். பட்டன்ல இதுல 4 ஹோல் இருக்கு. ஒரு சிலதுல 2 ஹோல் கூட இருக்கும். எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தச்சுக்க வேண்டியதுதான்.
இப்ப பட்டன் கட்டும்போது இதுக்கு கரெக்டா இப்படி வச்சுக்கணும். ப்ளவுஸ்ல கட்டுறீங்களா, சட்டையில கட்டுறீங்களா, எதுவா இருந்தாலுமே இந்த இடத்துல இப்படி வச்சு பாக்குறீங்க இல்லையா? இப்ப இந்த இடத்துல இப்படி இருக்கு. இதுல முன்பக்கம் பின்பக்கம்னு இருக்கும். இப்ப இந்த கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். இது ஃப்ரண்ட்ல வரணும், இது பேக் சைடு இருக்கணும். ஐயோ ஐயோ கீழே வந்துச்சு. இப்ப இந்த பட்டனை எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறீங்கம்மா. வச்சுட்டு இப்படி கட்ட வரால இப்படி பிடிச்சிடுங்க. மேம் இதுக்கும் வந்து 4 பட்டையா தானே மேம் நூல் கோக்கணும்? ஆமாம்மா, இதுக்கு 4 பட்டையா தான் போடணும். இப்ப நான் இது காஜா எடுத்தேன் பாத்தீங்களா? காஜா எடுக்கும்போது 4 பட்டையா கோத்துட்டு, ஆனா 2 நூல்ல மட்டும்தான் நானு முடிச்சு போட்டிருந்தேன். 2 நூல்ல முடிச்சு போடல. இப்ப பட்டனுக்கு என்ன பண்ணணும், 4மே முடிச்சு போட்டுடணும். ஓகே, பட்டனை ஒரு பக்கமா பிடிச்சிக்கிறீங்க. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. கொக்கி தைக்கிறதா இருந்தாலும் பட்டன் தைக்கிறதா இருந்தாலும் சிங்கிளா தைச்ச துணியில தான் மேம் வந்து பட்டனோ கொக்கியோ போடணும். இருங்க வரேன், சொல்றேன். இப்ப இதுல இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிறோம் இல்லையா? பேக் சைட்ல இருந்து 4 பட்டையா 4 நூலுமே சேர்த்து அப்படியே முடிச்சு போட்டுக்கணும். இந்த இடத்துல இருந்து இப்படி கொடுக்கணும். அதே மாதிரி இப்படி இப்படி கிராஸ்ல போட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி இப்படி ஒண்ணு போட்டிங்களா? அடுத்தது இந்த இடத்துல இருந்து இப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த பட்டன்ல குத்தும். லைட்டா அப்படி நவுத்தி நம்ம எடுத்துட வேண்டியதுதான். அந்த ஹோலுக்கு நேரா கொடுத்து இப்படி போட்டுடணும். இப்ப இப்படி ஒண்ணு போட்டேன், அடுத்தது இப்படி ஒண்ணு போட்டேன் பிளஸ் மாடல்ல. திருப்பியும் அதே மாதிரி நம்ம கொடுத்ததுலயே அதிலே குத்தி வந்ததுனாக்கா திருப்பி அந்த நூல் எடுத்துக்கும். அதனால பக்கத்து ஹோல்ல தான் கொடுக்கணும். நான் இப்ப இதுல உங்களுக்கு தெரியணுமே அப்படின்றதுனால நான் எல்லாத்துலயுமே நூல் வேற நூல் போட்டு செய்யறேன். நீங்க செய்யும் போது கரெக்டா இப்ப மஞ்சள் கலர், இப்ப இதுனாக்கா இதெல்லாம் மஞ்சள் கலர், இல்லைனாக்கா இந்த கலர் என்ன கலர் பட்டன் இருக்கோ அந்த கலர்ல ஒயிட் கலர்ல தான் நீங்க போட்டு தைக்கணும். இப்ப இப்படி செஞ்சுட்டோம்ல, இப்படி செஞ்சுட்டு டைட்டா இழுத்துட்டோமா? இப்ப பட்டனை ஆட்டி பார்த்தோம்னாக்கா லூஸா இருக்கக்கூடாது, டைட்டா இருக்கணும். தெரியுதுங்களா? இப்ப இது டைட்டா இருக்குது. இப்ப திருப்பி அதே மாதிரி பேக் சைட்ல கொஞ்சோண்டு இப்படி நூல் எடுக்கணும். எடுத்துட்டு இதுல 2 தடவை இப்படி சுத்திட்டு இப்படி வச்சிடணும். இப்ப பட்டன் கட்டிட்டோம், காஜா எடுத்தாச்சுது. இப்ப செஞ்சிட்டோமா? இத மாதிரி கட் ஆயிடுச்சா? மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்கம்மா. மேம் இப்போ ஜிப்பு வைக்கிறதுனா கூட வாங்கி அப்படியே ஸ்டிச் பண்ணிடணுங்களா மேம் 2 பக்கமும்? ஜிப் வைக்கிறதுக்கு வேற மெத்தடு. இப்ப இதுல செய்ய முடியாது. ஏன்னா இந்த இப்ப இது வரைக்கும் நமக்கு ஜாயிண்டா இருக்குது அப்படின்னாக்கா அது தைக்கிறதே வேற மெத்தடா வருமா? அது இதுல வச்சு தைக்க முடியாது. அது வேற டைப்பா. இப்ப சுடியில எல்லாம் பேக் சைட்ல ஜிப் வச்சு போடுறோம் இல்லையா? அதெல்லாம் வேற டைப்பா செய்யணும்.
இந்த மாதிரி ஓப்பன் பீஸ் வைக்கிறது கிடையாது அதுக்கு. ம். இப்போ இதுல என்ன பண்றீங்க, கொக்கி வைக்கும்போது இந்த இடத்துல ஜாயிண்ட் வருது இல்லையா, கொக்கி பீஸ்ன்னு சொல்லி சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த இடத்துல கொக்கியை வச்சு இப்படி கட்டணும். நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டானா, இந்த இடத்துல இப்படி தலை கிட்ட கரெக்டா இப்படி வரணும். இந்த இடத்துல இருந்து 3 ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது இங்க பண்ணணும், இங்க பண்ணணும். பண்ணிட்டு இதை ஆட்டி பார்த்தோம்னா ஆடக்கூடாது, நல்லா ஸ்டிப்பா நிக்கணும். இந்த இடத்துல இப்படி கொக்கி வைக்கணும். எப்பயுமே இந்த பீஸ் கொக்கி பீஸ் மேல இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இங்க நம்ம பார் கட்டும்போது இந்த இடத்துல பார் இருக்கும், இது நம்ம இப்படி போடும்போது இந்த பீஸ் மேல வந்துடும். புரியுதுங்களா? மேம் அது ரெண்டுமே வந்து சிங்கிள் பீஸ் வைக்கிறோம்ல மேம், அதில் தானே மேம் வைக்கணும். எது கொக்கி கட்டினாலும் சரி, அந்த பட்டன் வச்சாலும் சிங்கிள் பீஸ் வச்சு தைக்கிறோம்ல மேம். கொக்கி இதுல வராதுமா. கொக்கி இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பீஸ் கட் பண்றதுல ஒரு பீஸை ரெண்டா மடிச்சுக்கிறோம் இல்லையா, மடிச்சுட்டு அதை இதுல வச்சு தைக்கிறோம். தச்சுட்டு திருப்பியும் அதை இதுல வச்சு தையல் போட்டிருக்கிறோம் இல்லையா, மொத்தமா இருக்கும். இந்த சென்டர்ல ஒரு தையல் ஒண்ணு இருக்கும். தச்சுட்டு நம்ம ஃபுல்லும் திருப்பினதுல இந்த இடத்துல தையல் ஒண்ணு இருக்கும். இதுலதான் கொக்கி வைக்கணும். இதுல தையல் இருக்காது. இந்த ஒரு பீஸ்ல சென்டர்ல இந்த இடத்துல தையல் இருக்காது. அப்படியே நம்ம மடிச்சு வச்சு இந்த தச்ச பீஸ்லயே தையல் போடுவோம். புரியுதுங்களா எல்லாருக்குமே எந்த பீஸ் என்னன்னுட்டு நான் சொல்றது? புரியுது மேம். நான் ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ல காட்டுறேன், அது பாக்குறீங்களா மேம்? ஆ நான் அதுல பார்க்க அதுல தைச்சிருக்கேன், அது பாருங்க. காட்டுங்க. ஒரே நிமிஷம். கரெக்டா மேம்? எந்த பீஸ்ன்னு தெரியலையே, வரேன் பாக்குறேன். கரெக்ட்மா. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொக்கி தானே மேம்? கொக்கி வரணும். ஆமா கொக்கி வரணும். சரிங்க. அந்த சைடுல கொக்கி. தேங்க்யூ மேம். நந்தினி, சொல்லுங்க மேம். இப்ப நீங்க லெஃப்ட் சைடு அப்படின்னு நான் சொல்லிட்டாக்கா, நீங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, லெஃப்ட் சைடு வர பீஸ்ல எல்லாத்துலயுமே பார் கட்டணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடும். அப்படி கிடையாது. நான் சொல்றது எப்படின்னா, நம்ம நேத்து கட் பண்ணி ஓப்பன் பீஸ் வைக்கும்போது எப்படி செஞ்சோம், 2 பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, 2 இன்ச் அகலம் வச்சு 2 பீஸ் கட் பண்ணோம் இல்லையா. ஆமா மேம். அப்ப அதுல ஒரு பீஸை எடுத்து என்ன பண்ணோம், 2ஆ மடிச்சிட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி நம்ம அதுல வச்சு தையல் போட்டோம் இல்லையா. ஆமா மேம். தையல் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டோம். ஆமா மேம். அதுலதான் கொக்கி வரணும். ஓகே மேம். அதுலதான் காஜாவும் வரணும். இப்ப நான் அப்படிதான் கட்டி இருக்கிறேன் நான். சரிங்க மேம். இன்னொரு பீஸ் நம்ம என்ன பண்ணோம், ஒரே பீஸா கட் பண்ணி இருந்ததுல அதை அப்படியே வச்சு தையல் போட்டோம். சிங்கிளா வச்சு தையல் போட்டோம். திருப்பி அதை அப்படியே அந்த தையல் மேலேயே வச்சு தையல் போட்டோம் இல்லையா, அது பேரு எக்ஸ்ட்ரா பீஸ். ஆமா மேம். இப்ப எக்ஸ்ட்ரா பீஸ் அப்படின்னா அதுலதான் நீங்க பட்டனை கட்டணும், பார் கட்டணும். சரிங்க. சிலர் ஐன்னு சொல்லுவாங்க. அதான் மேம், இப்ப நான் கட்டி இருக்கிறது கரெக்ட் தானே மேம்? கரெக்ட் தான். ஆனா நீங்க எப்பயுமே இந்த பக்கத்துலதான் பார் வந்துடும் அப்படின்னுட்டு நினைக்க கூடாது. அதுக்காக சொல்ல வரேன் நான். புரியுது மேம், புரியுது மேம். ஒரு சிலருக்கு வாட்டத்துக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம பார்த்து செய்யணும். சரிங்க. சரிம்மா. இப்ப கொக்கி காஜா பட்டன் எல்லாமே புரிஞ்சிருச்சு இல்லம்மா? புரிஞ்சிச்சுங்க மேம். நன்றி மேம். புரியுது மேம். வேற என்ன டவுட் இருக்குதுங்களா? நீங்க எல்லாருமே வீட்டுல ஃபுல்லும் போட்டு பாருங்க. இதை கத்துக்கிட்டு நீங்க அதோட நிறுத்திட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மறந்து போயிடும். நீங்க திருப்பி நீங்க ஏதோ கொஞ்சம் வீட்டுல ரெஸ்டா இருக்கிறப்ப இந்த வளைவு இந்த அளவுலாம் வச்சு கொஞ்சம் செஞ்சு பாருங்க. இன்னைய கிளாஸ் எப்படி இருந்தது என்ன அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? கிளாஸ் நல்லா இருந்ததுங்களா? புரிஞ்சுது மேம். சரி, நல்லா பேப்பர் கட் பண்ணது மட்டும் கொஞ்சம் வீடியோ சென்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். சரிம்மா. சரிம்மா. மேம் ஒரு டவுட் மேம். இப்போ நாங்க 5 days கோர்ஸ் படிச்சோம் இல்லைங்களா, இதுக்கு நீங்க ஏதாவது சர்டிபிகேட் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? கொடுக்குறோம், உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம். கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லி போட்டு அனுப்பிச்சு விடுறோம். ஓகே மேம். சரி. ரொம்ப பிடிச்சதுங்க மேம் இந்த கிளாஸ். எனக்கு நீங்க ரொம்ப அவ்வளவு கிளியரா சொல்லி தரீங்க. எனக்கு முன்ன இருந்த டவுட் எல்லாம் இப்ப ரொம்ப கிளியர் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். டவுட் இருக்குங்க. ஆக்சுவலி நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து 3 years பிஃபோர் படிச்சேங்க. அங்கே மேம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு சொல்லியே தரல. 2 hours கிளாஸுங்க.
ஆனா இந்த மேம் சொல்லி தரது எனக்கு புரியல. அது அரைகுறையா சொல்லி கொடுத்தாங்க. இவ்ளோ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து இன்ச் ம் பை இன்ச் எதுவுமே சொல்லி தரேன். இன்ச் டேப் கூட இப்ப நீங்க சொல்லி தரதா எனக்கு அவ்ளோ கிளியரா புரியுது. அதுல ஆ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், துணி பாயிண்ட் படி எப்படி எடுக்கணும், எதுவுமே அவங்க வந்து கிளியரா எனக்கு சொல்லியே தரலங்க. ம் அதெல்லாம் ம் நீங்க இவ்ளோ கிளியரா எனக்கு சொல்லி தந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். இப்ப ம் எனக்கு ம். ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு மேம். சரி எப்படி சரி என்ன ஆ சரி நீங்க சரி ரொம்ப helpful ஆ இருக்கீங்க. சரி சரி ரொம்ப மேம் சந்தோஷம். கவிதா கவிதா பேசுறேன் மேம். சொல்லுங்க மேம் சொல்லுங்க. இந்த 5 daysல நிறைய கத்துக்கிட்டேன் மேம். கத்திரிக்கோல் சரி வந்து எப்படி வேணாலும் பிடிக்கலாம் தான் பிடிச்சி வெட்டினது. ஆனா இப்படிதான் பிடிக்கணும்ன்றது சரி 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 ஏன்னா எப்படி வெட்டினாலும் வெட்டோன்றதுதான். ஆனா ஆ இப்படிதான் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல ஆ, எல்லாத்துக்குமேன்றது. ஆமா சரி சரி சந்தோஷம். சரி ரொம்ப சரிங்க. நல்லா இருக்கு மேம். இதோட எப்ப மேம் அடுத்த கிளாஸ் எப்படி அதோட டீடைல்ஸ் கொஞ்சம் அனுப்புங்க மேம் நாங்க அப்படியே. அப்படியே அடுத்த கிளாஸ் நாங்க ஆட் போடும்போது உங்களுக்கு நாங்க இதுல சென்ட் பண்ணி விடுவோம். நீங்க அதுல ஜாயின் பண்றதுனாக்கா பண்ணிக்கலாம். சரிங்க மேம். ஓகே மேம். சரி தேங்க்யூ மேம். சரி இதோட நின்றுடாதீங்க. ஏதாச்சும் உங்களுக்கு அப்படி டவுட்டுனாக்கா கூட நீங்க நீங்க போடுங்க. நான் பாக்குறப்ப உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி விடுறேன். ஆனா நீங்க இது மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க நான் தையல் கத்துக்கிட்டேன்னு மட்டும் சொல்ல முடியாது. நீங்க ஓரளவுக்கு ஃபுல்லுமே கத்துக்கணும். இப்ப பாவாடை தைக்கிறோம் அப்படின்னாக்கா பாவாடைக்கு மேல சட்டை தைக்கணும். பஃப் கை வச்சு தைக்கிறது எப்படி, நீட்டு கை வச்சு தைக்கிறது எப்படி, ஸ்டார் கழுத்து வைக்கிறது எப்படி, பாக்கழுத்து வைக்கிறது எப்படி, இதெல்லாம் நிறைய இருக்குது. தையல்ன்றது ஒரு பெரிய கடல். இதுல நம்மலாம் சும்மா நானே சும்மா சாதாரணம். இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கிற வரைக்குமே நான் சாதாரணமா தான் நினைப்பேன். நான் வந்து ரொம்ப பெரிய அளவுல நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கவே மாட்டேன் எப்பயுமே. அதனால ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். இப்ப இதுவே ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வசதி வாய்ப்புக்காக தான் உங்ககிட்ட நான் இப்ப இந்த காசை நான் கேட்டு வாங்குறதே. இப்ப அந்த அளவுக்குலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீ கோர்ஸ் போட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சரி மேம் நந்தினி சரி. பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. இந்த 5 நாள் எனக்கு நல்லா இருந்ததுங்க மேம். சரிம்மா சந்தோஷம்மா. நான் இது வரைக்கும் எந்த கிளாஸ்க்கும் வந்து நான் போனது இல்ல சரி மேம். சொல்லுங்கம்மா. இது வரையிலும் நான் எங்கேயும் போனது இல்ல. நான் கேக்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே நீங்க பொறுமையா பதில் சொன்னீங்க. இதுவே வேற யாராவது இருந்தாங்கன்னா, ஏமா இவ்ளோ டென்ஷனா இவ்ளோ கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. சரிம்மா நீங்க சரிம்மா. அதெல்லாம் பேசாம நீங்க நல்லா பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க மேம். சரிங்கம்மா சரிங்கம்மா. நான் நான் எதுக்கு அத்தனை உங்களை வாட்டி குரூப்ல கேள்வி கேட்டதுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி யாரும் வந்து பதில்லாம் சொல்லவே மாட்டாங்க. இப்ப நம்ம ரிலேஷன்லயே வந்து ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படின்னா நம்ம சும்மா கேட்டோம் அப்படின்னாவே மூஞ்ச காமிப்பாங்க, ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் பண்ணலைங்க மேம். ரொம்ப நன்றி மேம். சரிங்கம்மா. வேண்டாம். நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்கிட்ட கத்துக்கிட்டவங்க ஏதோ போனோம் சரியா கத்துக்கலன்ற பேர் மட்டும் இது வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. அதனால நானு எப்படி நான் சொல்லி கொடுத்தேனோ எல்லாருக்குமே நேர்ல சொல்லி கொடுத்த மாதிரியே தான் இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ்ல இப்ப ஆன்லைன் கிளாஸ்லயும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா நேர்ல கத்துக்க வரவங்களுக்கு நானு இந்த மாதிரி இவ்வளவு கம்மியான ஃபீஸ், இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால உங்கள்ட்ட நான் இப்ப கம்மியா தான் வாங்கியிருக்கிறோம் நாங்க. இங்க வீட்டுல ஓகே. கத்துக்க வராங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும், சாதா பிளவுஸ் மட்டும் கத்து கொடுக்கறதுக்கே 3500 நானு போடுவேன். வந்து கத்துக்கிட்டு போவாங்க. ஒரு மாசத்துல கத்துட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் சரி. எக்ஸ்ட்ரா மிஷின்லாம் வச்சிருக்கிறேன். ஆனா வந்து எனக்கு இப்ப அதுல டைம் இருக்க மாட்டேனுது ரொம்ப. ஒரு 2 3 பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. அதோட இப்ப பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 மணி நேரம் கிளாஸ் அப்படின்னாக்கா அவங்க மதியானம் வரைக்கும் 1 மணிக்கு போகணும் அப்படின்னாக்கா அவங்க 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்துருக்காங்க. அப்ப எனக்கு சாப்பிடாம கொள்ளாம எனக்கு உடம்பு வேற வீணா போகுது. அதனாலதான் சரி அந்த அந்த இது வேண்டாம், நம்ம ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுக்க வந்தது. சரிங்கம்மா சரிங்கம்மா. அடுத்தது எல்லாருமே கொஞ்சம் அப்பப்ப ஏதாவது டவுட்னாக்கா லைட்டா கேளுங்க. வேணா எனக்கு டைம் இருக்கிறப்ப பார்த்துட்டு நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். அடுத்தது வேற ஏதாச்சும் நம்ம வேற ஒரு கிளாஸ் போடுறோம் அப்படின்னாக்கா அதை ஜாயின் பண்ணி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா கத்துக்குங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம். சரிங்க சரிங்கம்மா. மேம் கவிதா பேசுறேன் மேம். எத்தனை வருஷம் மேம் இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? நான் இப்ப 30 வருஷமா இருக்கிறேம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே நானு தையல் டீச்சரா இருந்தேன்னு சொன்ன பாத்தீங்களா. அது நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் எங்க வீட்டுல இருந்தப்பயே நான் தையல் டீச்சரா இருந்தேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு இங்க வந்து நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் இங்க வந்து கேக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே சரி. மேம். ஆமாம்மா. தேங்க்யூ மேம். சரி. தேங்க்யூம்மா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிம்மா. எல்லாருமே நல்லபடியா கத்துக்கிட்டீங்க, இன்ட்ரெஸ்டோட கத்துக்கிட்டீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே நல்லபடியா நல்லா கத்து இன்னும் நல்லா வளமுடன் வாழணும் சந்தோஷமா. ரொம்ப சரிங்கம்மா. நன்றி மேம். சரிங்கம்மா. நீங்க எல்லாருமே இன்னைக்கு வரைஞ்சிட்டு எனக்கு பேப்பர் பேட்டர்ன் இன்னைக்கு நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க. நான் பாக்குறேன் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இருக்குது என்ன அப்படின்றத பார்ப்போம். சரிங்க சரிங்க மேம். தேங்க்யூ. சரிங்க. தேங்க்யூம்மா.